श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान् वैरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि। यायावृत्तिर्मनसि मम सा जायतां संस्मृतिस्ते यो यो जल्पः स भवतु विभो नाम संकीर्तनं ते। याया चष्टा वपुषि भगवन् सा भवेत् वन्दनं ते सर्वं भूयात् वरवरमुने सम्यगाराधनं ते। अपगतमदमानैरन्तिमोपायनुष्टैः अधिगतपरमार्थैरर्थकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिर्निर्जितक्रोधलोभैः वरवरमुनिवृद्ध्यैरस्तु मे नित्ययोगः। ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்பாரமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து। வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேத சாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா என்பது அற்புதமான பாத்ம புராண வச்சனம். அதாவது வேதம் அவதரித்தது, பெருமான் அவதரித்தான், பெருமான் அவதரிக்கிறான், அதனாலே வேதம் அவதரிக்கிறது. பெருமான் ஓரொரு நிலையில் எழுந்தருளிருக்கும் போது ஓரொரு விதமாக பிரமாணங்கள் அமைந்திருக்கின்றன. இப்போ பிரமாணம், பிரமேயம், பிரமாதா மூணு விஷயம் உண்டு. பிரமாணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரமாணம்னா என்ன அப்படின்னால் இது இன்னது என்பதை காட்டி கொடுப்பது பிரமாணம். இப்போ நம்ம எப்பவுமே ஒரு எவிடன்ஸ் இருந்தால் தான் எத்தையாவது நம்புறோம். பெருமான் இருக்கான்னு சொன்னா இந்த பகுத்தறிவுவாதிகள்லாம் கேட்கறது என்ன? காமி காமி அப்படின்னு விடுறா. இப்போ அவ ப்ரூவ் பண்றதுக்கு கேட்கறா. அப்படிதான் என்ன அர்த்தம்? எவிடன்ஸ் வேணும், பிரமாணம் அப்படின்னு கேட்கிறா. இப்போ இந்த பிரமாணம் அதை கொண்டுதான் இன்னது என்கிற பிரமேயத்தை அறியிறது. பிரமாணத்தை கொண்டு அறியப்படுபவன் அவன். இப்போ பெருமானை தெரிஞ்சுக்கணும்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? ஒன்றும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. நம்பிக்கை எங்க அப்படின்றது தான் வித்தியாசம். அறிவியல் என்ன சொல்றது? அறிவியல்ல காமி நம்புறேன், அது அறிவியல். எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பிரிமெண்டேஷன், அதுக்கப்புறம் பிலீஃப். முதல்ல நம்பு, அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இது ஆன்மீகம். பகவத் விஷயம்னா நம்பினாத்தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு, நம்பினாத்தான் எக்ஸ்பீரியன்ஸ். நான் நம்பவே மாட்டேன், ஆனால் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இப்போ பிரமாணம் என்பது என்னது அப்படின்னால் இது இன்னது என்பதை காட்டி கொடுப்பது பிரமாணம். இது இன்னது அப்படின்றத காட்டி கொடுப்பது, ஒரு விஷயத்தை நாம் அறிய உதவுவது பிரமாணம். இப்போ இது எத்தனை வகை பிரமாணம் அப்படின்னால் சம்ஸ்கிருதத்தில் 8 வகைப்பட்ட பிரமாணங்கள் காட்டப்படுறது. ஆனால் அதில் முக்கியமாக நம்ம சம்பிரதாயத்தில் 3 தான் பிரமாணமாக ஏற்றுருக்கோம். பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம். இது 3 தான் பிரமாணம்னு ஏற்றுட்டு இருக்கோம். இந்த பிரத்யக்ஷம்னா என்ன, அனுமானம்னா என்ன, சப்தம்னா என்ன? பிரத்யக்ஷம் மெய், வாய், கண், மூக்கு, செவி இவை அனைத்துக்கும் புலப்படுவதற்கே அதுதான் பிரத்யக்ஷம். இப்போ காத்தடிக்கிறது தெரிகிறது. எப்படி காத்தடிக்கிறது? ஐ எம் ஃபீலிங் இட். அடியனுடைய சரீரம் அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, ஃபீல் பண்ணுறது, காத்தடிக்கிறது தெரியுது. இல்லைன்னா இது இந்த துவகேந்திரியத்தில் அதன் மூலமாக தெரியுது, இந்த உடம்புனால, மெய்யால். இல்லைன்னா இந்த மாம்பழம் இது திராட்சை அப்படின்னு என்னால் எப்படி தெரிஞ்சுக்க முடியாது? 2 விஷயம். ஒன்று கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், இன்னொன்று கண் தெரியலன்னா சாப்பிட்டு தெரிஞ்சுக்கிறேன், இல்லைன்னா வாசனையால் தெரிஞ்சுக்கிறேன். இவர் பேசுறார் பேசலன்றது காதால கேட்கறதுனால, ஓசையினால தெரிஞ்சுக்கிறேன். அப்போ இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி இவை அனைத்துக்கும் புலப்படுவது இருக்கிறதே, அதுதான் பிரத்யக்ஷம் அப்படின்னு பேர். இப்போ அனுமானம் அப்படின்னு சொன்னால் ஒன்றை கொண்டு இன்னொன்றை அறிந்து கொள்வது. ஒன்றை கொண்டு இன்னொன்றை அறிந்து கொள்வது எப்படி? எங்கேயோ புகஞ்சிட்டு இருக்கு, நெருப்பு இருக்கு அப்படின்னு விடுறேன். நெருப்பு கண்ணில் பார்க்கறேன்னா இல்லை, நான் புகையை பார்த்து அதை நெருப்புன்னு சொல்றேன். இப்போ ஒன்றின் இருப்பை கொண்டு இன்னொன்றின் இருப்பை ஊர்ஜிதம் செய்வது இருக்கிறதே, அது அனுமானம். அதான் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பின கான் அப்படின்ற இடத்துல இது 3மே இருக்கு. பிரத்யக்ஷமும் இருக்கு, அனுமானமும் இருக்கு, இது 2மே இருக்கு. இந்த உங்கள் புழக்கடைன்னா என்ன அர்த்தம்?
உங்க வீட்டுல தோட்டத்துல வாவியுள் செங்கழு நீர் பூ பூத்தது அப்படின்னு உடனே அது எப்படி என் வீட்டுல இருக்கிறது உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது, நீதான் வந்தியா அதை கொல்லவரத்துல அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல எங்காத்துல முளைச்சு கொடுத்து எங்காத்துல முளைச்ச புஷ்பத்தை பார்த்து உங்காத்துல முளைச்சு கொடுத்துன்னு சொல்றேன். அப்போ அனுமானித்து சொல்லுதல், ஆக அது அனுமானம். அப்ப சப்தம், சப்தம்னா ஆப்த வச்சனம், நம்பத்தகுந்தவர்களுடைய வார்த்தை, அது பிரமாணம். இது மூணும் பிரமாணம்னு சொல்லப்படுறது. ஆனா இதுல பிரத்யக்ஷமோ அனுமானமோ என்னைக்கான ஒரு நாள் ஏதாவது பொய்த்து போய்விட வாய்ப்பு உண்டு. அதனால தான் தமிழர்கள் சொல்றச்சே, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். ஏன்? இந்த பிரத்யக்ஷமும் போய் அனுமானமும் போய் தீர விசாரிப்பது மெய்னு என்ன அர்த்தம்? இந்த ஆப்தவச்சனம் பிரமாணம். ஏன் ஆப்தவச்சனம் பிரமாணம்? எதனால அது பிரமாணம்? இந்த வார்த்தையில நம்பத்தகுந்தவர்களுடைய வார்த்தை. நம்ம வாழ்க்கையில இது மூணுமே இருக்கு, பிரத்யக்ஷமும் இருக்கு, அனுமானமும் இருக்கு, சப்தமும் இருக்கு. இப்போ அவர் உயிரோட இருக்கார், இவர் உயிரோட இருக்கார், அது பிரத்யக்ஷம். நான் உயிரோட இருக்கேன், அது அனுமானம். எனக்கு என் தகப்பனார் பேரு, அது சப்தம். எப்படி? அவர் உயிரோட இருக்கார், ஏன் அவர் கைய கால ஆட்டின்னு இருக்கார், அதனால அவர் உயிரோட இருக்கார், கண்ணால பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி விடுறேன். அப்புறம் கைய கால ஆட்டினா உயிரோட இருக்கான்னு அவருக்கு அர்த்தம், அதனால என் கை கால ஆடுறது, அதனால நான் இருக்கேன். இப்ப எனக்கு உசுர் இருக்கு, அவரை மாதிரியே எனக்கு ஆடுறது. சரி, இதுக்கு மேல சப்தம். எனக்கு தகப்பனார் யாருன்னு எங்க தாயார் சொல்லி கொடுக்குறா, அவ வார்த்தையை நம்புறேன், அது சப்த பிரமாணம். அன்னாடம் ஒவ்வொரு குழந்தையும் நம்புற சப்த பிரமாணம் தாயாருடைய வார்த்தை, ஆப்த வச்சனம் பிரமாணம் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ இந்த சப்த பிரமாணத்திலே எது முக்கியம், எது முக்கியம், எது மேலான பிரமாணம்? இவர் வார்த்தையை நம்பலாமா, அவர் வார்த்தையை நம்பலாமா? ஒரு மனுஷனுடைய வார்த்தையை நம்ப முடியாது. ஏன் நம்ப முடியாது? அதுக்கு 4 குத்தங்கள் உண்டு. பிரமம் அப்படின்னு ஒரு குத்தம், பிரமாதம் அப்படின்னு ஒரு குத்தம், விப்ரலிப்சை அப்படின்னு ஒரு குத்தம், விஸ்மிருதி அப்படின்னு ஒரு குத்தம். பிரமம்னா என்ன? கயிற பாம்பா நினைக்கிறோம், அது பிரமம். ஒன்றை இன்னொன்றாக நினைப்பது பிரமம். பிரமாதம்னு சொன்னா தெரியவே தெரியாது, ஆனாலும் சொல்லுவோம். கண் தெரியாத வள்ளம் கூண்டு போனா யானையை பார்க்கறதுக்கு, இந்த யானையை ஒருத்தன் தொட்டு பார்த்துட்டோம், இந்த யானை வந்து மரம் மாதிரி இருக்கும்னா, இன்னொருத்த யானை படலங்கா மாதிரி இருக்கும்னா தும்பிக்கையை தொட்டு பார்த்துட்டோம், இன்னொருத்த யானையினுடைய காலை தொட்டு பார்த்துட்டோம் விசிறி மாதிரி இருக்கும்னா, அப்போ யானை எப்படி இருக்கும்னு தெரியாது, ஆனா இப்படிதான் இருக்கும் அப்படின்றது பிரமாதம். தெரியவே தெரியாம சொல்லிவிடுறது. விப்ரலிப்சை அப்படின்னா விஷயம் தெரியும், ஆனா ஏமாத்தணும். ஏமாத்தணும்ன்றதுக்காக மாத்தி சொல்றேன். இத பகவானே பண்ணியிருக்கான். புத்தாவதாரம் பண்ணும்போது அதான் பண்ணான், கபிலாவதாரம் பண்ணும்போது அதான் பண்ணான். ஒரு சில பேர் அழிக்கிறதுக்காக வேதத்துக்கு புறம்பான அர்த்தங்களை சொல்லி அவளை திசை திருப்பினான். இப்போ விப்ரலிப்சை, விஸ்மிருதி, விஸ்மிருதினா மறதி, மறந்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 4 குத்தங்களும் இல்லாத ஒன்று எது அப்படின்னு பார்த்தால் அதுதான் வேதம். இந்த வேதத்துக்கு பிரமம் இல்லை, பிரமாதம் இல்லை, விப்ரலிப்சை இல்லை, விஸ்மிருதி இல்லை. ஏன்? அதனால தான் நம்ம மதம் வைதிக மதம்னு பேரு. ஏன் வேதத்துக்கு இது 4 இல்லைன்னா அபௌருஷேயம், ஒரு மனுஷனால எழுதப்படாதது. ஒரு மனுஷன் எழுதினாத்தான் இந்த குத்தமெல்லாம் வந்து சேரும். இது ஒரு மனுஷனால எழுதப்படாதது. இப்போ வேதம் முதல்ல வந்ததா பகவான் முதல்ல வந்தானான்னு ஒரு கேள்வி. வேதம் முதல்ல வந்ததா பகவான் முதல்ல வந்தானா அப்படின்னால் ரெண்டுமே அபௌருஷேயம், ரெண்டுமே அனாதி. வேதமும் அனாதி, ஈஸ்வரனும் அனாதி. ஏன்? பகவான் தான் வேதத்தை உருவாக்கினான்னு வச்சுப்போமே. இப்போ பகவானை எதை கொண்டு தெரிஞ்சுக்கிறீள்? வேதத்தை கொண்டு தெரிஞ்சுக்கிறான். வேதத்தை பகவான் உருவாக்கினான். அப்ப வேதத்தை உருவாக்குறதுக்கு முன்னால ஒரு காலம்னு ஒண்ணு இருந்தது. அந்த காலத்துல பகவான் யாருன்னே தெரியாம இருந்ததா? சரி, வேதம் தான் முதல்ல உருவாச்சுன்னு வச்சுப்போம். வேதம் உருவாயி அதுக்கப்புறம் பகவான் இவன்னு சொன்ன உடனே தான் பகவான் உருவானானா? அப்ப பகவான் இல்லாத காலம்னு ஒண்ணு வந்துடுறதோ இல்லையோ? ஒண்ணு ரெண்டுமே இருக்கக்கூடாது. எப்பவுமே வேதம் அபௌருஷேயம், பகவான் அபௌருஷேயம். இட் இஸ் ஆல்வேஸ் இன் எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ பிரளய காலத்துல பகவான் என்ன பண்றான்னா இருக்கிறத தன்னிடத்துல வச்சு நம்ம கிட்ட கொடுக்குறான வழியா புதுசா எதுவும் சொல்றேன். இன்னைக்கு நடக்கிறது உட்பட வேதத்துல இருக்கு, நமக்கு தெரியறது இல்லை, அவ்வளவுதான். நம்மளுக்கு தெரிஞ்சது கொஞ்சம். அப்போ இந்த வேதம் இருக்கு, இந்த பரத்வ பரமுதுவேதமானது எப்படி காட்டப்படுகிறதுனா, அந்த வேதமானது பரத்வம், பகவான் பரமபதத்திலே இருக்கக்கூடியவனை நேர சொல்றது வேதம், அவனை பிரமாணமா காட்டி தருது.
அதுக்கு நிகரான பிரமாணம், பரமபதநாதனுக்கு நிகரான பிரமாணம் வேதம். அதே போல விபவாவதாரங்களாக ராமனாகவும் கண்ணனாகவும் திருவவதரித்த போது அந்த எம்பெருமான சொல்ல வேண்டதுதான் இந்த இதிகாசங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ அந்த இதிகாசங்களுக்குள்ளே சிரேஷ்டம் என்ன, மேலானது என்ன? இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணத்தால் சிறையிருந்தவள் ஏத்தம் சொல்லுகிறது சொல்றார் பல்லலோகாச்சார். இப்ப இதிகாச சிரேஷ்டம்னு ஏன் சொல்லணும்? இது இதிகாச சிரேஷ்டம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு என்ன சிரேஷ்டத்துவம்? மகாபாரதத்தை விட இதுக்கு ஏத்தம் அதிகம், சிறையிருந்தவள் ஏத்தம் சொல்லுகிறது. அப்போ இது ஏன் அந்த ஏத்தம் அதிகம் இந்த ஸ்ரீராமாயணத்துக்கு அப்படின்னால், இந்த எம்பெருமான் அதை கடைசியில் அனுபவிச்சோம். அண்டசராசரம் முத்தவும் வைகுந்தத்தேத்தி எல்லாத்தையும் அழைச்சிட்டு போறான். பூர்ண ஜெயம் இந்த பெருமானுக்கு. இதுதான் எப்படிப்பட்ட விஷயம்னால், இந்த கண்ணனுக்கும் ராமனுக்கும் என்ன வித்தியாசம் கடைசியில பார்க்கணும். கண்ணனும் பெருமான் திருவதரிக்கிற போதே 4 கைகளோட திருவதரித்தான். 4 கைகளோட திருவதரித்தான். நான் பிறந்திருக்கேன், நான் பிறந்திருக்கேன், நான் பிறந்திருக்கேன் சொல்லிட்டு அவதரித்தான். இல்லாத சேட்டிதங்கள் எல்லாம் பண்ணினான். தான் தான் பரமபுருஷன் ஸ்பஷ்டமா சுஸ்பஷ்டமா காட்டினான். பூதனாவதம் பண்ணது என்ன? 7 வயசுல அந்த அற்புதமான மலையை தூக்கினது என்ன? கோவர்தனகிரிய காளியன் மீது நடந்து ஆடினது என்ன? இதெல்லாம் பண்ணினான். எல்லாத்தையும் பண்ணினான். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவருக்கு திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயங்கள். 5 பேர், இவ 5 பேரை வச்சு 100 பேர் அடிச்சான். இவளுடைய சேனையை பார்க்கிற போது அவ சேனை அவ்வளவு பெருசு. ஏன் தன்னோட சேனை அனைத்தையும் அவளுக்கு கொடுத்தான். இரவ பகலாக்கினான், பகலை இரவாக்கினான், எல்லாம் பண்ணான். இவ்வளவு தூரம் பண்ணான். எச்சிலை எடுத்தான் பெருமான். இது உட்பட எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எல்லாம் தாம் பரமபுருஷன் இதுல சொல்றான். கீதைய கத்தரான், கரையறான் பாவம் அந்த அர்ஜுனனுக்கு. தேகம் வேற, ஆத்மா வேற, தத்துவ விவேக, நித்தியத்துவா நித்தியத்துவ என்னென்னமோ சொல்லிட்டு போறான். நானே எல்லாம், நானே எல்லாம், நானே எல்லாம் அவ்வளோ கத்துறான். ஆனா இவ்வளவு சொல்லி கடைசியில் என்னாச்சு? ஆளுமாளார் ஆழியும் சங்கும் சுமப்பார்தாம் வாழும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மத்தில்லை. பின்னாடி போறதுக்கு ஒருத்தர் இல்ல. தானே வந்தான், தானே தனியா வந்தான், தனியா தூக்கிட்டு போனான். ஒத்தம் வரல. வாசுதேவ சர்வமிதி சமாத்மா சுதர்லம். ஒருத்தம் கிடைக்க மாட்டானா, நானே எல்லாம்னு சொல்ற ஒரு ஞானி கிடைக்க மாட்டானான்னு வருத்தப்பட்டு போனான். ஆனா இந்த தெய்வத்துக்கு அந்த வருத்தமே கிடையாது. எல்லாத்தையும் வைகுந்தத்தை அழைத்து போடுது. அப்படியே அழைத்து போயிட்டான். ஏன்? அதனால தான் இது பூர்ணாவதாரம் 2, அதுலயும் மேன்மை பெற்றிருக்கிறது. அதுவும் இந்த அவதாரத்துக்கு இன்னும் ஏத்தம் என்ன அப்படின்னு சொன்னால், சிறையிருந்தவள் ஏத்தம். விரிசெறி குழலி ஓங்க அப்படின்னு சொல்றார் கம்பர். கம்பர் சொல்றச்ச கடைசியில பெருமாள் எழுந்தருளி இருக்கார். இந்த பட்டாபிஷேக கட்டத்துல பெருமாளும் பிராட்டியுமாக எழுந்தருளி இருக்கிற போது அற்புதமாக காட்டப்படுகிறது விரிசெறி குழலி ஓங்க. இவருக்கு முடி ஓங்கல, குழலித்தான் ஓங்கினது. அதுதான் அங்க இருக்கிற ஏத்தம். அரியணை அனுமந்தாங்க அங்கடன் உடைவாளேந்த இருவரும் கவரி பத்த பரதன் வெண்குடை கவிக்க வீரிசெறி குழலி ஓங்க. குழலி ஓங்கன்னு என்ன? ஒரு பெண் அணியக்கூடிய ஆபரணம், சீதா பிராட்டி தலையில் இருக்கிற ஆபரணம், அதுதான் ஓங்கி இருந்தது. ஏன்னால் எப்படி ஒரு தாயானவள் தன் குழந்தைக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டு விட்டதே ஆனால் ஒரு கணத்துல குதிச்சு கொடுத்துனா என்ன பண்றா அப்படின்னா, குழந்தை கணத்துல விழுந்து கொடுத்துனா தான் குதிக்கிறா. உடனே அந்த கணத்துல குதிக்கிறா. தனக்கு என்ன அர்த்தம் தெரியாது. அதே போல தேவஸ்திரீகளை ராவணன் அபகரித்தான் என்கிற போது அங்க குதிக்கணும்ன்றதுக்காகத்தான் பிராட்டி திருவவதாரமே. அவளை காக்கணும்ன்றதுக்காகத்தான் பிராட்டியும் பெருமானும் திருவவதரித்தார்கள். இப்போ அந்த இடத்துல அற்புதமாக காட்டப்படுகிறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ராமாவதாரத்துக்கு இருக்கிற மேன்மை மற்ற எந்த அவதாரத்துக்கும் கிடையாது. அதுதான் அற்புதமாக மீனோடு ஆமை கழல் அரி குரலாய் முன்னுமி ராமனாய் தானாய் இடத்துல சொல்றச்சு என்ன அர்த்தம்? தானாய் தாமோதரனாய்னு சொல்றார். பின்னுமி ராமனாய் கல்கியுமானான். அப்போ தானாய்னு என்ன அர்த்தம்? இந்த ராமன் தான் மீனா அவதரிச்சான், இந்த ராமன் தான் ஆமையா அவதரித்தான், இந்த ராமன் தான் கழலாக அவதரித்தான், இந்த ராமன் தான் அரியாக அவதரித்தான், இந்த ராமன் தான் குரலாக அவதரித்தான். மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம எல்லா ராமன் தான் அவதரிச்சான்ற மாதிரி காட்டியிருக்காரு. தானாய் அப்படின்னு காட்டுற விஷயம். அதனால்தான் அவனுக்கு மட்டும்தான் பெருமாள் அப்படின்னு வரும். நம்முடைய சம்பிரதாயத்துல பெருமாள்னு சொன்னா ராமபிரான், வேற எந்த பெருமாளையும் கிடையாது. மற்றவாள்லாம் திருவேங்கடமுடையார் சொல்லுவா பெருமாள்னா. பெருமாள் அப்படின்னு சொன்னால் ராமபிரானத்தான் குறிக்கும்.
அந்த எம்பெருமான் காட்டின ஸ்ரீராமாயணத்துல பொதுவான நெறிகள் என்ன, விஷயங்கள் என்ன அப்படின்னால், முக்கியமான விஷயம் சாமானிய தர்மம் விசேஷ தர்மத்துக்கு இருக்கிற வித்தியாசம் தான் ஸ்ரீராமாயணத்துக்கு தாத்பரியம். சாமானிய தர்மம் என்ன, விசேஷ தர்மம் என்ன என்பதற்கு வித்தியாசம். அது என்ன சாமானிய தர்மம்னா என்ன, விசேஷ தர்மம்னா என்ன? பெருமான் தொடர்கொண்டு ராமன் முதற்கொண்டு இது எல்லாத்தையும் பண்ணிருக்கா. ராமபிரானுக்கு he was having 2 options in hand. 2 ஆப்ஷன்ஸ் இருந்தது அவனுக்கு. என்ன ஆப்ஷன்? ஒன்னு, எனக்கு நீ நாட்டை கொடுத்தாகணும், நான் தான் உனக்கு முத பிள்ளை, நான் தான் உனக்கு பெரிய பிள்ளை. அப்படி பார்க்கிற போது எனக்குத்தான் இந்த நாடு, எனக்குத்தான் இந்த அரியணை. அப்படி இருக்கச்சே இந்த முடிய என் தலையில நீ சூட்டுறியா இல்ல நான் சூட்டிக்கிட்டோமான்னு தகப்பனாரா அடுத்த நாள் கேட்டுருக்கலாம் இல்லையோ. ஒரு நாள் கூப்பிடுறார், உனக்கு நாடு உண்டுன்றார். சரி அடியேன் அப்படின்றான். 7 தாண்டின் வா ஏவினான் அரசன்னு சொல்லுறா. அப்ப கூட இவன் கூட்டு சொல்லல, கைகேயி தான் சொல்றா. பரதன் நாடாள வேண்டும், நீ காடாள வேண்டும், 7 தாண்டின் வா ஏவினான் அரசன் அப்படின்னு சொல்லுறா. அப்போ அவனுடைய திருமுக மண்டலமானது எப்படி இருந்ததுனால், அப்பொழுது அலர்ந்த செந்தாமரை மலர்ந்ததம்மா. அப்போ மலர்ந்திருக்கக்கூடிய அந்த தாமரையை போல இருந்தது இவனுடைய திருமுக மண்டலம் அப்படின்னு காட்டப்படுறது. ராமுடைய முகம் மலர்ந்து இருந்தது. ஏன் மலர்ந்திருக்கணும், என்ன சொல்லியிருக்கணும்? அடுத்த நாள், நேத்தி சொன்னியே உன் வாக்கு என்ன போச்சு? என்னைக்கோ கொடுத்த வாக்குக்காக முதல் நாள் கொடுத்த வாக்கியே நீ மீறிவிட்டிய. கேட்டிருக்கலாம் இல்லையோ. என்னைக்கோ அவ 2 வரம் கேட்கறன்னா என்ன வரம்னு கூட சொல்லல, அவளுக்காக நேத்தி நீ கொடுத்த வாக்க மீறிவிட்டிய. நியாயமா நீ பண்றது? நான் தான் இந்த இடத்துல உட்காரத்துக்கு அதிகாரம் பெற்றவன். ஏனென்னால் அந்த ராஜகுலமா தர்மத்தின்படி நான் இங்க உட்காரணும், வேற யாரும் உட்கார முடியாது. நீ கவுக்கரியா இந்த கிரீட்டத்தை, இல்ல நான் பிடிங்கிட்டுமா சொல்லிக்கலாம் இல்லையோ. அப்போ அது பண்ணியிருந்தாலும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு அந்த கோசல சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு எண்ணம் என்ன அப்படின்னால், ராமபிரான் பெருமாள் அரியணை ஏற வேண்டும்ன்றது தான் அவளுடைய எண்ணம். அவள்லாம் வந்து வெசுன்னு இருந்தா இந்த தசரதன், நீ போனோம் நீ போனோம் நீ போனோம், தயவு செய்து நீ ஒழிஞ்சு போ அப்படின்னு இருந்தா. அப்படி இருக்கறச்சே அதை பண்ணிருக்க முடியுமா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், அதை யாரும் தப்பு சொல்ல போறதில்லை. நாட்டுக்காக தகப்பனார இவன் இந்த மாதிரி பண்ணிட்டான், அதனால தப்பு இல்லை, அதனால இவன் பண்ணது தப்பு இல்லை, அதனால மேலே ஏறி உட்காந்து தப்பு. நம்ம யாராவது ஏதாவது சொல்ல போறோமா? ஒன்னும் சொல்ல போறதில்லை. சரி, அடுத்தது இன்னொன்னு பண்ணான். அதை விட்டுட்டு தகப்பனாருடைய வார்த்தையை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான் அப்படின்னால், காடேகினான், காட்டுக்கு போனான். அப்போ 2 நல்லது, ஒரு நல்லது ஒரு கெட்டது அப்படின்னு இருந்ததுனால், இது நல்லதை கொண்டு கெட்டதை தள்ளிவிடலாம். ரொம்ப ஈஸி செலக்ட் பண்றது. நல்லதை கொண்டு கெட்டதை தள்ளிவிடலாம். குழந்தைகிட்ட போய் உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா பாவக்காய் வேணுமா உடனே அதை தள்ளிவிட்டு இந்த ஐஸ்கிரீமை தான் கேட்கும். உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா சாக்லேட் வேணுமா தான் கன்ஃபியூஷன். அங்க பிடிச்சது அது நல்லது. இந்த இடத்துல 2 நல்லது இருக்கு இவன் கண்ணது இருக்க. 2 சரி, இதுவும் சரி அதுவும் சரி, எது பண்ணியிருந்தாலும் சரி. அப்ப எதை சூஸ் பண்ணா பெருமான், எதை பயன் எடுத்துக்கொண்டான்னா, நாட்டை ஆழ்வதை தம்பியினிடத்திலே ஒப்படைத்தான், தான் காடேகினான். என்னதுக்காக? எந்த இடத்துல தியாகம் வெளிப்படுமோ அதைத்தான் நம்ம சூஸ் பண்ணணும். இதுக்கு பேர் தான் தர்ம சங்கடம். எந்த இடத்துல நமக்கு 2 நல்லதுக்கு நடுவுல ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படுகிறதோ, ஒரு நிலை ஏற்படுகிறதோ, எவ்விடத்திலே தியாகமாக என்கிற குணம் வெளிப்படுகிறதோ அதை சூஸ் பண்றதுதான் மேலான தன்மைன்னு பெருமாள் காட்டி கொடுத்திருக்காரு. அதுதான் விசேஷ தர்மம். நாடான் இருந்தா அது சாமானிய தர்மம், ஆனா காடேனிக்கினது விசேஷ தர்மம். அப்போ அந்த இடத்துல இன்னொரு விஷயம், அந்த நாட்டுல இவன் தம்பி யாரும் சரியில்லாம இருந்திருந்தான்னா இவன் தள்ளி விட்டுருப்பான். தம்பி எல்லாம் சரியா இருந்திருந்தான், அதனால காட்டுக்கு போனான். அப்போ ராமன் காட்டின சாமானிய தர்மம் விசேஷ தர்மம்னு பார்க்கிற போது, ராமனுடைய சாமானிய தர்மம் அரியணையில் அமர்வது, விசேஷ தர்மம் பித்ருவச்சன பரிபாலனம். தகப்பனார் சொன்னதை பிள்ளை கேட்டான், இன்னான் சொன்னதை இன்னான் கேட்டான் அப்படின்றது பெருமாள் காட்டி கொடுத்த ஒரு பொருள், அற்புதமான பொருள். இது பெருமாளுடைய நிலை. அடுத்தது இளைய பெருமாள் நிலை.
இளைய பெருமாள் நிலை எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், நீ நாட்டில் இரு, காட்டுக்கு வராதே அப்படின்னு சொல்றார் பெருமாள். நீ நாட்டிலேயே இருக்க வேண்டும், நீ காட்டிற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ற போது இளைய பெருமாள் சொல்ற வார்த்தை, அதாவது நச்சசீதா த்வயாஹீனா நச்சாஹமபி ராகவா முகூர்த்தம் வா அபி ஜீவாவஹா ஜலான்மத்யே விவோத்ருதௌ சொல்ற வார்த்தை. அதாவது நீ உன்னை பிரிந்தால் நானும் சீதையும் எப்படி ஆகி விடுவோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நீரை பிரிந்த மீனானது எப்படி துடிதுடித்து இறந்து போகுமோ அதே போல நச்சசீதா த்வயாஹீனா நானும் பிராட்டியும் உன்னை பிரிந்தால் இறந்துபட்டு விடுவோம். நிர்பந்தப்படுத்துறான் பெருமாளை. அதாவது பெருமானே குருஷ்வமாம் அனுச்சரம் வைதர்மியம் நேகவத்யதே கிருதார்த்தோகம் பவிஷ்யாமி. அதாவது குருஷ்வமாம் நீ இப்படி செய் என்று சொல்ல வேண்டும், அதை செய்வதற்காக நாம் அமைய வேண்டும், குருஷ்வான்னு சொல்ல வேண்டும். அப்படி செய்வது இருக்கிறதே அதுதான், அப்படி செய்வது அந்த கைங்கரியம் இருக்கிறதே அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு பெருமாள் இடத்துல நிர்பந்தப்படுத்துறான். ராஜ்யம் ச தவரக்ஷேயம் அகம் வேலேவ சாகரம் பிரதிஜானாமி தேவீர மாபூவம் வீரலோக பார்க்கறது மேல ஒரு வார்த்தை சொல்றான். உன்னையும் காக்கிறது என் கடமை, இந்த ராஜ்யத்தையும் சேர்த்து நான் காக்க கடவேன். ஒருவேளை இது நடக்காமல் போய்விட்டதேயானால், எப்போ தகப்பனார் உயிரோடு இருக்கிறச்சே நாட்டில் இருக்கிற போது இந்த வார்த்தை, ஒருவேளை உன்னை காக்கிறதோ இந்த ராஜ்யத்தை காக்கிறதோ உன்னுடன் உனக்கு கைங்கரியம் பண்ண முடியாத நிலை ஏற்பட்டதேயானால், என் தகப்பனார் எந்த லோகத்துக்கு சேர்ந்தாரோ வீரலோகத்துக்கு சேர்ந்தாரோ அந்த லோகத்துக்கு நானும் போவேன் அப்படின்னு சொல்றான். எப்போ இவன் தகப்பனார் இருக்கிற போதே இந்த வார்த்தையை சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இந்த நாட்டை விட்டு போயிட்டேன்னா அப்பா உயிரோடு இருக்க போறது இல்லை, அது அவனுக்கு திண்ணம் புரிஞ்சு கொடுத்து. அதனால அவர் போன இடத்துக்கே போறேன்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லிவிடுறான். அவர் உயிரோடு இருக்கிறச்சே எதிர்கால, அதாவது கடந்த காலத்துல சொல்லிவிடுறான். அதாவது அதுக்கு மேல பிராட்டியை முன்னிட்டு கொண்டு சரணாகதி வேறாங்க கால பிடிச்சுன்னு விட்டான். சப்ராத்துகு சரணவு காட்டம் நிபீட்டிய ரகுநந்தனா சப்ராத்துகு தன்னுடைய சகா எப்படிப்பட்டவன் அப்படின்னால், சகா யார்? அந்த சகா லக்ஷ்மணன். பரமபதத்திலிருந்து தொடர்ந்து அடிமை செய்பவனான இந்த லக்ஷ்மணன் இங்கு வந்தும் அடிமை செய்ய வேண்டும் என்று இருந்தான். அதுதான் சகான்றதுக்கு அர்த்தம். பரமபதத்திலிருந்து தொடர்ந்து அடிமை செய்த லக்ஷ்மணன் இங்கும் வந்து அடிமை செய்ய வேண்டும் என்று இருந்தார். அங்கேந்து அதனால்தான் சொல்ற, சுத்தமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே அத்தவர்கள் கருமருந்தே அயோத்தி நகர் கதிபதியே கத்தவர்கள் தாம் வாழும் கணபுரத்தின் கருமணியே. என்ன சுத்தமெல்லாம் பின்தொடர? என்ன சுத்தமெல்லாம் பின்தொடர? பெருமான் தனியா போனான். வெய்யோனொளி தன்மேனியின் விரிசோதியில் மறையா பொய்யோவனும் அடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரதகமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா வழகுடையான். அந்த அழகை பார்த்து மயங்கி விடுறார். பெருமானுடைய அழகை பார்த்து கம்பர். ஐயோ நீலமேனி ஐயோ நிறைகொண்டதன் நெஞ்சினையே மாறி ஐயோ இவன் வடிவென்பதோர். அப்ப சொல்றச்சே தனியாத்தான் 3 பேரும் போனான். பெருமான், பிராட்டி, இளைய பெருமாள். அக்ரத பிரேயோ ராமஹா சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதஷ்டஹா தனுஷ்பாணிஹி லக்ஷ்மணஹா அனுஜகாமஹா. தனியா போனான். அப்ப ஏன் அந்த இடத்துல சுத்தமெல்லாம் பின்தொடரன்னு வார்த்தை சொல்லணும்? தனியாத்தானே போனார் பெருமாள், பின்னாடி இளைய பெருமாளோடத்தானே போனார். 3 பேரும் தானேயா போனா, அதுனா சுத்தமெல்லாம் அயோத்தியே வந்தா போல சொன்னாரு அப்படின்னா, அயோத்தியில யார் யார் என்னென்ன கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாலோ அந்த கைங்கரியம் அனைத்தையும் இவன் ஒருவனாகவே செய்தான், தொண்டு செய்தான். அகம் சர்வம் கரிஷ்யாமி, அது சொல்ற வார்த்தை. நான் எல்லாத்தையும் செய்வேன். நீயும் பிராட்டியுமாக மலை தாழ்வரைகளிலே எழுந்தருளுகிற போது நாம் அனைத்தையும் செய்ய பெறுவேனாக வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். இது 2 ஸ்லோகம் இருக்கே, இது 2. சப்ராத்துஹு சரணவு காட்டம் நிபீட்டிய ரகுநந்தனஹா சீதாமுவாச்ச. சீதையை பார்த்தும் சொன்னான். சீதாமுவாச திசையா தியசா ராகவஞ்ச மகாவிரதம். பெருமானையும் பிராட்டியும் பார்த்து சொன்னான். என்ன வார்த்தை சொன்னான்? அவ 2 பேரையும் பார்த்து சரணாகதி பண்ணி அவன் சொல்ற வார்த்தை அகம் சர்வம் கரிஷ்யாமி பவாம்ஸ்து சஹ வைதேஹ்யா கிரீஷானுசுரம் சதே அகம் சர்வம் கரிஷ்யாமி. அப்ப என்ன அர்த்தம்? முதல்ல இவன்
சரணாகதி பிரார்த்தனை பண்றான். என்ன பிரார்த்தனை? சப்ராத்துஹு. பிராத்துஹுனா ராமன், ராமன் என்கிற நாராயணன். பிராத்துஹு நாராயணஸ்ய சரணௌ, சரணௌ காட்டம். அப்ப சரணௌனா என்ன? அது த்விவச்சனம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. இந்த சரணௌன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா த்விவச்சனம். சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான தத்துவம் என்னன்னா இதுதான், இந்த த்விவச்சனம் தான். இந்த ஏகவச்சனம் பகுவச்சனம் தான் மற்ற லாங்குவேஜ்ல எல்லாம் இருக்கு, மற்ற மொழிகள்ல எல்லாம் ஒருமை பன்மை. ஆனா சம்ஸ்கிருதத்தில் மட்டும்தான் ஒருமை இருமை பன்மை, இது மூணு இருக்கு. இந்த ஒருமைய பன்மையா சொல்லலாம், பன்மைய ஒருமையா சொல்லலாம். இது பேர் ஜாத்தியேக வச்சனம்னு பேர். அது என்ன? அது திராட்சை. இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு திராட்சைன்னு சொல்லலாம். அது ஒரு திராட்சை, அது திராட்சை அப்படின்னா திராட்சைகள் அப்படின்னு நான் சொல்றேன் இல்ல, அது என்ன திராட்சை அப்படின்னு சொல்றேன். என்ன அர்த்தம்? பல திராட்சைகள் இருந்தாலும் ஒரு திராட்சையை போல பன்மைய ஒருமையா சொல்லுறேன். ஒருமைய பன்மையா சொல்லலாம். எப்படி? வாருங்கள், ஒருத்தர் தானே வரார், அது என்ன வாருங்கள். ஒருமைய பன்மையா சொல்லலாம். ஆனா இருமையாத்தான் சொல்லணும். ஒருமையும் தன்னோட இருக்காது, பன்மையும் தன்னோட இருக்காது. அப்ப இருமை என்பது தனிப்பட்டது, தனித்துவம் மிகுந்தது. அதுதான் சரணவ். அந்த திருவடிகள் இருக்கே, அந்த திருவடிகள் தான் சரணவ். இரண்டு திருவடிகளை. இந்த சரண சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம், வழியாகவும் இருக்கு, பலனாகவும் இருக்கு. இந்த திருவடிகளே நமக்கு வழியாகவும் தஞ்சமாகவும் இருக்கிறது. அந்த தஞ்சமான திருவடிகளை அந்த பிடித்து கொண்டு அவனை நிர்பந்தப்படுத்தி அந்த திருவடியே வழியாக பயன்படுத்தி அதே திருவடிகளுக்கு நான் கைங்கரியம் செய்ய பெறுவேனாக வேண்டும்னு கேட்கலாம் பாருங்க. அது ரெண்டாவது ஸ்லோகம், இதுக்கு அடுத்த ஸ்லோகம். அப்ப இந்த ஸ்லோகத்துக்கு அந்த ஸ்லோகத்துக்கு என்ன ஒரு சம்பந்தம் அப்படின்னால் துவயத்தினுடைய பூர்வ கண்டார்த்தம் இது. சப்ராத்துஹு சரணௌகாட்டம் நிபீத்யன குணந்தனா சீதாமுவாசா திசையா தியஷா சீதா ராகவஞ்ச மகாபிரதம். இது துவயத்தினுடைய பூர்வ கண்டார்த்தம். பெருமானை பிராட்டிய புருஷகாரமாக கொண்டு பெருமான சரணம் என்று பற்றுதல். அடுத்தது துவயமந்திரத்தினுடைய உத்தரகண்டார்த்தம் எது அப்படின்னால் பவான்ஸ்து சக வைதேகியா கிரீஷானுசரம் சிதே அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு கைங்கரிய பிரார்த்தனை இருக்கே, அது பிரார்த்தனை. அப்போ ராமன் அவனுடைய தர்மம் சாதாரண தர்மம், இவன் நான் சொன்னதை இன்னான் கேட்டான்றது. இவனுடைய தர்மம் விசேஷ தர்மம், ராம கைங்கரியம், அது விசேஷ தர்மம். அப்ப அந்த கைங்கரியத்தினுடைய நிலை என்ன, அதுதான் இங்க முக்கியம். நம்ம வாழ்க்கையில கைங்கரியம்லாம் சொல்லி அது கான்செப்சுவல் ஆஸ்பெக்ட்ல சொல்லியாச்சு. கைங்கரியம்ன்றது என்ன? கைங்கரியம்ன்றது தொண்டு. இப்ப இந்த தொண்டு செய்யறதுனால எனக்கு என்ன பலன் அப்படின்னால் கொண்டதற்கு கையேலாதே. அப்போ நான் கொடுத்துட்டு உனக்கு இன்னைக்கு முழுக்க இவ்வளவு பாராயணம் பண்ண, இவ்வளவு திருமஞ்சனம் பண்ண, எனக்கு தர பலன் இதுதானா கேட்கப்படாது. நீ திருமஞ்சனம் பண்றதே பெரிய பலன், பாராயணம் பண்றதே பெரிய பலன், உபன்யாசம் பண்றதே பலன். அப்ப என்னது அப்படின்னால் கைங்கரியம் என்பது நம்முடைய தன்மை. நம்ம செய்யும்படியான அனைத்து காரியங்களுமே கைங்கரிய ரூபமாக அமைகிறது. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு சமாஸ்ரேணம் செய்து கொண்ட ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் ஒரு காரியத்தையும் தான் கர்மமாக செய்ய மாட்டான், அதாவது உபாயமாக செய்ய மாட்டான். அவன் செய்யும் அனைத்துமே கைங்கரியத்திலே புகும். திஸ் இஸ் செகண்ட் கான்செப்ட். கர்மம் கைங்கரியத்திலே புகும் அப்படின்னு காட்டப்படுறது ஸ்ரீவசனபுரத்தில். அது என்ன கர்மம் கைங்கரியத்திலே புகும்? கர்மஜான பக்திகள் நமக்கு இல்லையா அப்படின்னு கேட்டா, நீ பகவான சரணாகதி பண்ணிவிட்டாய், பகவானையே வழியாக கொண்டு விட்டாய், மற்றொன்றை வழியாக கொள்ளாமல் பகவானையே வழியாக கொண்ட ஒருவனுக்கு தனிப்பட்ட கர்மயோகம் கிடையாது, தனிப்பட்ட ஞான யோகம் கிடையாது, தனிப்பட்ட பக்தி யோகம் கிடையாது. அதனால தான் நம்ம சங்கல்பத்துல தான் ஸ்ரீ பகவதாக்ஞா பகவத் கைங்கரிய ரூபம்னு இருக்கு. அது என்ன பகவத் கைங்கரிய ரூபம்? என்னதுக்கு கைங்கரிய ரூபம்? ஏன்னா நம்ம பண்ற அனைத்துமே கைங்கரியம், நம்ம பண்ற அனைத்துமே கைங்கரியம். அந்த எண்ணத்தோடு தினமும் நம்ம பெருமாளுக்கு பண்ணணும். நம்ம கார்த்தால் எழுந்து பெருமாளுக்கு தளிகை பண்றோம், குளிச்சுட்டு தளிகை பண்றோம். எந்த எண்ணத்தோட பண்ணணும்? எங்காத்து குழந்தைக்கு பிடிக்கும் நான் இல்ல, எங்காத்து குழந்தை அவருக்கு பிடிக்கும், அவருக்கு பண்றேன் பண்ணணும். அந்த பாவம் இருக்கே, அந்த பாவம் தான் கைங்கரிய பாவம். பெருமானுக்கு பண்றது அப்படின்றது ஒன்னொன்னு பெருமானுக்கு பண்றது. இப்போ நம்முடைய இப்போ சம்சாரத்தில் இழிந்து உழன்று கொண்டு இருக்கிறான். ஐயோ சுவாமி என்ன பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் என் பையனை ஸ்கூலுக்கு கொண்டு போகிறது, குடும்ப ரட்சணம் பண்ணுறது. நம்ம பண்ணுற குடும்ப ரட்சணமும் பகவத் கைங்கரியம்.
என்கிற எண்ணத்தோடு பண்ண வேண்டும். இப்போ எப்படி பண்ணணும்? பகவத் கைங்கரியம்னு பண்ணாதான் நாளைக்கு கைங்கரியத்துக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ண முடியும். அப்பதான் இது வாழடி வாழையாக அமையும். இல்லைன்னா இது சம்பிரதாயம் நிற்காது. இப்போ இது தனக்கு அப்படின்ற எண்ணத்தோடு பண்ணாமல் இது பகவானுக்கு அகம் சர்வம் கரிஷ்யாமி என்கிற எண்ணத்தோடு செய்தல் இருக்கே கர்மம் கைங்கரியத்திலே போகும். அந்த கைங்கரியத்தை காட்டி கொடுது. இது கடுத்த ஒரு விஷயம். சரி, இவனுக்கு அப்புறம் இன்னொருத்தர் யார் இவனுக்கு அப்புறம் வந்தது அப்படின்னு சொன்னால் அற்புதமான பரதாழ்வான். பரதாழ்வானுடைய நிலை என்ன? அவன் சொன்ன வார்த்தை ராஜ்யம் ச அகம் ச ராமஸ்ய. இவன் அடிமை அப்படின்றதுல வரைக்கும் நின்னுட்டான் இளைய பெருமாள். நான் உடைமை அப்படின்றதுல போனான் பரதாழ்வான். இப்ப அடிமைக்கு உடைமைக்கு என்ன வித்தியாசம்? உடைமையெல்லாம் அடிமை, அடிமை எல்லாம் உடைமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன புதுசா சொல்றேன்? ஆமா, அடிமையெல்லாம் உடைமை அல்ல, ஆனால் உடைமையெல்லாம் அடிமை. நான் ஒருத்தர் வேலைக்கு வச்சிருக்கேன், மாச சம்பளம் கொடுக்கிறேன். இந்த மாச சம்பளம் கொடுக்கிறவர் சம்பளம் கொடுக்கிற வரைக்கும் எனக்கு அடிமை. உனக்கு இன்னைக்கு வேலை கிடையாதுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவர் சம்பளம் கொடுக்கிற வரைக்கும் தான் எனக்கு அடிமை. ஆனா உடைமைன்றது பாரதந்திரியம்ன்றது அவனுக்கு பரதந்திரம், அவன் இட்ட வழக்காக இருத்தல். இப்ப இந்த புஷ்பம் அடியை இங்க வச்சுட்டேன்னா இங்க இருக்கும். இது எனக்கு உடைமை, இது எனக்கு அடிமையும் கூட. நான் எப்ப எப்படி வச்சுக்கணும்னு நினைக்கிறேனோ அப்படி இருக்கு. அதே போலத்தான் நீ நாட்டில் இருந்து சொன்னா இருந்தா. அப்போ அவனை பத்தி சொல்றச்சே அற்புதமான வார்த்தை அங்க சொல்லப்படுறது என்னவென்னால், இந்த பரதாழ்வானுடைய நிலை எப்படிப்பட்டது அப்படின்னு காட்டினால், அவன் சபா மத்தியத்திலே சென்று சொல்லுகிறான். விலலாப சபா மத்தியே ராஜ புரோகிதராக இருக்கக்கூடிய அந்த வசிட்டரை பார்த்து சொல்றான், வெய்யராம் வசிட்டர். யாராவது வெய்வாளா? பெரியவாளை நம்ம சிக்ஷிக்கணும்னால் அவளை சபையில சொல்லக்கூடாது, தனியா கூப்பிட்டு சொல்லணும். அது கூட பண்ணல. அவரை பார்த்து கேள்வி கேட்கிறான், கேட்டு சொல்றான், ராஜ்யம் ச அகம் ச ராமஸ்ய அப்படின்னு இருந்தவன். ஆனால் அவனுடைய நிலை எப்படிப்பட்டது அப்படின்னால், சகாம அனவாப்யைவ, அவன் ஆசை நிறைவேற பெறாதவனாக இருந்த போதிலும் பெருமான் 2 பாதுகைகள் அவன் கையில கொடுக்கறச்சே 6 ரோக ரதம் ரிட்டஹா. எப்படி ஏறினான்னா சந்தோஷத்தோட ஏறினான். ஆசை நிறைவேற பெறாதவன் சந்தோஷத்தோடு ஏறினான். நேரம் வரான் காட்டுக்கு, பெருமானை பார்த்துட்டு, பெருமானே நீரும் நாட்டுக்கு எழுந்துள்ள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். நீ நாட்டுக்கு வா அப்படின்னு கேட்கிறான் இந்த பரதாழ்வான் ராமனை பார்த்துட்டு. இந்த கேள்வி கேட்ட உடனே ராமன் என்ன சொல்றான்? இல்லப்பா, என்னால வர முடியாது. காலை பிடிச்சிக்கிறான், தர்ணா பண்ணுவேன்றான். பா, இது அந்தனுடைய காரியம், சத்திரியன் இதை பண்ணக்கூடாது, சரணாகதி பண்ணக்கூடாதுன்னு. அப்ப பெருமாள் சொல்றார், அந்தணன் சரணாகதி பண்ணலாம், அந்தணன் படுத்து தரக்கடை கிடக்கலாம், சத்திரியன் இதை பண்ணக்கூடாது, நீ நாட்டா ஆளு போய் சொல்ற. சொன்ன உடனே பாதுகிய குடுன்னு வாங்கிட்டு போயிடுறான். நான் ஆளமாட்டேன், உன் பாதுகை ஆளட்டுமே என்று அந்த திருவடிகளை எடுத்துக்கொண்டு சென்று நாடாண்டது. இந்த ஒரே ஒரு நாட்டில் மட்டும்தான் திருவடிகள் நாடாண்டது, பாதுகைகள் நாடாண்டது இந்த நாட்டில் மட்டும்தான் நடந்திருக்கு. வேற எங்கேயும் நடக்கல, வேற எங்கேயும் நடக்கல. பரதாழ்வான் எழுந்துள்ள பண்ணி கொண்டு போய் அந்த திருவடிகளை கொண்டு அந்த நாட்டை நடாத்தினான். அப்போ என்ன காட்டப்படுகிறது அப்படின்னு சொன்னால், இந்த பரதாழ்வான் சொல்ற வார்த்தை என்ன வார்த்தை சொல்றான் அப்படின்னால், அவனுடைய நிலை எப்படி அமைந்திருக்குன்னால், அவனுடைய எண்ணம் நிறைவேறாதவனாக இருந்தும் சந்தோஷமாக ரதத்திலே ஏறினான். எண்ணம் நிறைவேறல, ஆனா சந்தோஷமா ரதத்திலே ஏறினான். நம்ம எப்ப சந்தோஷம் வரும்? நம்ம நினைச்சது நடந்தா தானே சார் நமக்கு சந்தோஷம். அவன் நினைச்சது அவனுக்கு நடக்கல, ஆனா அவனுக்கு எங்கேருந்து சந்தோஷம் அப்படின்னு கேள்வி. ஒண்ணுமில்ல, அவன் நினைச்சது நடக்கலன்னாலும் அவன் தன்மையான பாரதந்திரியம் காக்கப்பட்டது. ராஜ்யம்ன்ற அந்த பாரத்தை தூக்கி இவன் தலையில வச்சுடுவான். அதாவது அந்த அரசவை, அந்த அரசாழ்கை என்கிற அந்த ராஜ சிம்மாசனத்துல இவனை உட்கார வச்சுடுவா, இவனுக்கு முடி கொடுத்துடுவான்னு பயம்.
ஆனா அவன் ராமபாதுகளை கொண்டு சென்றதாலே அவனுடைய பாரதந்திரியம் ராமனுக்கு உடமையாக இருத்தல் என்கிற நிலை அவனுக்கு நிறம் பெற்றது என்பதனாலே என்னத்தான் என் ஆசை நிறைவேறலன்னாலும் என் தன்மை காக்கப்பட்டது. அதனால அவன் சந்தோஷத்தோட பானான். அப்போ அடிமைன்றதை விட உடைமை உயர்ந்தது. இப்போ இதுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்? என்னை இப்படி வச்சிருக்கானே பெருமான், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கட்டம்? நான் ஏன் இப்படி கட்டப்படுறேன்? அவள்லாம் சந்தோஷமா இருக்காளே. இப்படி நினைக்கிறது ஒரு விதம். நான் அவனுடைய உடைமை, உன்மனத்தால் எண்ணிணைந்திருந்தாய் என்று என்னை வைத்திருக்கிறான் நினைச்சுட்டோமே, ஆனால் நமக்கு கட்டமே கிடையாது. நானும் உன் சொத்து, என் ராஜ்யமும் உன் சொத்து, சொத்தை காக்கிறது உன் கடமை அப்படின்ற எண்ணம் இருந்ததையானால் நமக்கு எங்கேயாவது எனக்கு ஏன் இவ்வளவு கட்டம்ன்ற எண்ணம் வர போறதா? இல்ல, அவன் சொத்து அவன் பாத்துக்கிறான், அவன் தள்ளெழுத்து சார், அவன் சொத்து அவன் பாத்துக்கிறான், எனக்கு என்ன? அந்த எண்ணம் இருக்கே, அந்த எண்ணமானது இந்த பாரதந்திரியம் என்கிற நாம் அவனுடைய உடைமை என்கிற எண்ணம் மனதுக்குள்ளே வந்து விட்டதேயானால் அவன் எப்படி வச்சிருக்கானோ அப்படி இருந்துக்கிறேன். நான் ஏன் இவ்வளவு கட்டப்படுறேன்ற கேள்வி வராது. இப்போ நம்ம வாழ்க்கையில கேட்கிற கேள்வி இதுதான், நான் மட்டும் ஏன் இவ்வளவு கட்டப்படணும்? அந்த பெருமானுக்கு நான் போலையா? அந்த பெருமானுக்கு நான் அவ்வளவு செய்யலையா? நான் ஏன் இவ்வளவு கட்டப்படணும்? நீங்க படுற கட்டத்துக்கும் அந்த பெருமானுக்கு சம்பந்தம் ரிலேட்டிவ், நாட் டைரக்ட். தீதும் நன்றும் பிறர் தரவாரான்னு சொல்லப்பட்டிருக்கு. நன்மையும் தீமையும் மற்றவாளால வராது, நம்மளால தான் வரும். அப்போ நம்ம படுற கட்டத்துக்கு காரணம் நம்ம தான். நம்ம என்னைக்கு என்ன தப்பு பண்ணோம் தெரியாது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எந்த ஜென்மத்துல எப்ப என்ன தப்பு பண்ணதுக்கு இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம் தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? நான் என்ன பண்ண தெரியுமா, எவ்வளவு கட்டப்பட்ட தெரியுமா, அந்த பெருமாளுக்கு நான் போய் தினமும் பல்லாண்டு பாடலையா, அந்த பெருமாளுக்கு அத்தை பண்ணலையா, அந்த பெருமாளுக்கு இதை பண்ணலையா, என்னையே இப்படி வச்சிருக்காருனா, நீ இன்னைக்கு பண்ணல, என்னைக்கு என்ன பண்ணியோ, இந்த சரீரத்துல பண்ணல, இன்னொரு சரீரத்துல என்ன பண்ணீங்க யாருக்கு தெரியும்? உனக்கே தெரியாது. அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் கண்ணன் சொல்றான் இவன் இடத்துல, அர்ஜுனன் இடத்துல, உன் ஜென்மமும் உனக்கு தெரியும், உனக்கும் பல ஜென்மம் ஆகிவிட்டது, எனக்கும் பல ஜென்மம் ஆகிவிட்டது. பகூனிமே வியதீதானி ஜென்மானி தவச்சார்ஜுனா நான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தபா. பகூனிமே வியதீதானி, உனக்கும் பல ஜென்மம் ஆயிடுத்து, அது போல எனக்கும் பல ஜென்மம் ஆயிடுத்து. ஆனா இதுல ஒரே ஒரு வித்தியாசம் தான், உன் ஜென்மத்தை பத்தியும் என் ஜென்மத்தை பத்தியும் உனக்கு தெரியாது, உன் ஜென்மத்தை பத்தியும் எனக்கு தெரியும், என் ஜென்மத்தை பத்தியும் எனக்கு தெரியும். அப்போ உன்னுடைய கர்மத்தின் கணக்குகள் எனக்கு நன்றாக புரியும் அப்படின்னு கண்ணன் சொல்றான். அப்போ இந்த கர்மத்தினுடைய கணக்குகள் நமக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. நமக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. இந்த கர்மத்தினுடைய கணக்குகள் நமக்கும் தெரியாது, இன்னொருத்தனுக்கு தெரியாது, கண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். அது தெரிஞ்சு கொடுத்தனால் நம்ம ஏன் இவ்வளவு தப்பு பண்ண போறோம் அப்படின்னா, தப்பு பண்ணாம இருக்கணும். இப்போ தண்டனை கிடைக்கும்ன்றதுக்காக தப்பு பண்ணாத இருக்கிறது ஒரு விதம். தண்டனையை பத்தி எனக்கு அவசியம் இல்லை, இதை இப்படிதான் பண்ணணும் அதனால நான் பண்றேன்றது ஒரு விதம். இப்ப எவன் நல்லவன்? பகல்ல சிக்னல் லைட்ல கிராஸ் பண்ணாம வண்டி நிறுத்திட்டு போறவன் நல்லவனா? சிகப்பு எரிஞ்சா ராத்திரி 12 மணி எதிர்க்கையும் வண்டி வரல, பின்னாடியும் வண்டி வரல, ரெட் லைட் எரிஞ்சா அங்க நிக்கிறவன் நல்லவனா? அவன் தான் ராத்திரி நிக்கிறானே, அவன் தான் நல்லவன். அவன் கட்டுப்பட்டவன் சாஸ்திரத்துக்கு, அவன் சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டவன். எல்லாரும் இருக்கிறதானையும் நான் நல்லவனா இருக்கேன் இல்ல, யாரும் இல்லாத போதும் நான் சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டவனா இருப்பேன். சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டவனா இருப்பேன். இப்ப எப்ப இந்த எண்ணம் வரும்? அவன் என்னை இப்படித்தான் இருக்கணும்னு வச்சிருக்கான், நான் படுற கட்டத்துக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? என் கர்மத்தின் கணக்கு இதை செய்கிறது. அப்போ சர்வ நியந்தான ஒரு கேள்வி வருது. இந்த ராமன் தானே எல்லாரையும் நியமிச்சுட்டு இருக்கான், நான் தானே எல்லாரையும் நியமித்துக் கொண்டு போகிறேன், சூத்திரே மணிகனாய்வான்னு கண்ணன் சொல்லிட்டான். ஒரு சூத்திரம் இருக்கு, இந்த புஷ்பம் இருக்கு, இந்த புஷ்பத்தை எப்படி பார்த்துட்டு இருக்கோம், இந்த புஷ்பம் பார்க்கறச்சு எப்படி தெரியுது அப்படின்னால் என்னமோ புஷ்பம் தான் வெளில தெரியுது, உள்ள இருக்கிற கயிறு யாராவது தெரியாதானே? இல்லை. ஆனா புஷ்பம் கயிறை தாங்கிட்டு இருக்கா, கயிறு புஷ்பம் தாங்கிட்டு இருக்கான்னா கயிறு தான் புஷ்பத்தை தாங்கிட்டு இருக்கு, புஷ்பம் கயிறை தாங்கிறது இல்லை. ஆனா கண்ணுக்கு என்னமோ புஷ்பம் தான் கண்ணுக்கு தெரியுது. அதே தான் பகவானும். நம்முடைய பிரவൃத்தி நிவர்த்திகள் அவன் அதீனம்,
அவன் உள்ள அந்தராத்மாவா இருக்கான், சாட்சியாக இருக்கிறான். அப்ப நான் பண்ற தப்பெல்லாம் அவன் தானே சார் பண்ணான். அடுத்த கேள்வி வரும். இந்த இடத்துல ஒரு அற்புதமான பதில் சொல்றாரு பெருமானார். ஒரு நிறுவனம் இருக்கு, ஒரு நிறுவனத்துல ஒரு சேர்மன் ஒருத்தர் இருக்கார், தலைமை அதிகாரி. அந்த நிறுவனத்துல ஒரு கேஷியர் ஒருத்தர் இருக்கார். இந்த கேஷியர் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டார். தப்பு நடந்து கொடுத்து, தப்பு கேஷியர். ஆனா ஹோலிஸ்டிக் வே பார்த்தா இது நிறுவனம் அவரது தான், அவரால் பார்க்கப்படவில்லையா அவரால் பார்க்கப்பட்டதா அப்படின்றது செகண்டரி. இந்த கேஷியர் வேலை செய்யறதுக்கு காரணமே அவர் தான், இந்த கேஷியர் செய்யறதெல்லாம் அவரது தான். ஆனால் கேஷியர் பண்ற அந்த 10 ரூபாய் தப்பு இருக்கு பாருங்க, அது அவரை சேராது, இந்த கேஷியரை தான் சேரும். அதே போல தான் இங்கேயும் நம்முடைய கவனக்குறைவாலே, அறிவின்மையாலே, நம்முடைய கர்மத்தினாலே நாம் செய்வது நமக்கு சேரும். அதுக்கு பெருமாளை ரெஸ்பான்சிபிள் ஆக்க முடியாது. ஆனா நம்மள ஒரு சரீரத்துல ஏகி, ஒரு சரீரத்தை கொடுத்து, கர்ம கலேபரங்களை கொடுத்து சிருஷ்டிய பண்றது அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இதேதான் ஒரு நிறுவன தலைவர் பண்றார். நிறுவனத்தை ஃப்ளோட் பண்ணி அந்த நிறுவனத்துல இன்னானுக்கு இன்ன பொறுப்பு அப்படின்றத கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி உட்கார வைக்கிறது நிறுவன தலைவருடைய பொறுப்பு பண்றார். அந்த நிறுவனத்தில் நடக்கிறதெல்லாம் அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. தட் டசன்ட் மீன் ஒரு கேஷியர் பண்ற 10 ரூபாய் தப்பு அவரை சேரும்ன்றது. அதே தான் இங்கே, இதே தான் இங்கே. அப்போ நாம் அவனுடைய உடைமை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். வாட் எவர் வி டூ அது அவன் அதீனம் என்பதை உணர்ந்தால் அவனை தப்பா போக வைக்க மாட்டான். அவனுடைய நிலையிலே நாம் பார்த்து விட்டோமே ஆனால், நான் அவனுக்கு உடைமை என்கிற நிலையிலே இருந்து விட்டோமே ஆனால், பொறுமை எதுக்கு காட்டான், வாழ்க்கையில என்ன காட்டான், அவன் இப்படி வச்சிருக்கணும்னு வச்சிருக்கான், ஆனால் நான் இருக்கேன். இன்னைக்கு இந்த புஷ்பத்தை இங்க வச்சிருக்கான், ஆனால் இது இங்க இருக்கு, இங்க வச்சிருக்கேன், இங்க இருக்கு, அதே மாதிரிதான் வச்சிருக்கான். அவன் என்னமோ என்ன ராஜாவாக்கி பார்க்கணும்னு நினைக்கிறான், இருக்கட்டும். அவன் என்னமோ என்ன ஸ்வீப்பர் ஆகணும்னு நினைக்கிறான், இருக்கட்டும். அப்படின்னு நினைச்சுட்டோம்னா இது அடுத்த விசேஷ தர்மம். மூணாவது அடுத்தது சரி, சத்ருக்னாழ்வான் நிலை எப்படி? சத்ருக்னாழ்வான் நிலை எப்படி? அது அற்புதமான விஷயம் காட்டப்படுறது. சத்ருக்னாழ்வானுடைய நிலை, அண்ணன் எங்க போனானோ, பரதாழ்வான் எங்க போனானோ அந்த இடத்துக்கு இவன் பின்னாடி தொடர்ந்து போனான். சத்ருக்னாழ்வானுடைய நிலை, கச்சதா மாதுல குலம் பரதேன ததா அனகா. அனகா அவனுடைய மேன்மை சொல்லப்படுகிறது. பரதாழ்வான் எப்படி போனானோ அப்படியே பின்னாடி போனான். ராஜகுலத்தில் பிறந்தவன். அப்போ ராஜகுலத்தில் இருக்கிற ராஜகுமாரர்களுக்கு எப்படி அமைந்திருக்கும்னு சொன்னால், அவ பின்னால இன்னொருத்தர் போறா அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் ஒரு நாளைக்கு கிளம்புறாருன்னு சொன்னா இவருக்கு தனி நாள் பார்க்கணும், அவருக்கு தனி நாள் பார்க்கணும். இவன் நட்சத்திரம் வேற, அவன் நட்சத்திரம் வேற, இவன் ஜாதகம் வேற, அவன் ஜாதகம் வேற. சும்மாலாம் வெளியே போட மாட்டான். நம்ம நினைச்சுட்டு இருக்கா போல திடீர்னு கிளம்புறோம், அதெல்லாம் கிடையாது. அவளுக்கு நாள் பார்க்கணும், நேரம் பார்க்கணும், நட்சத்திரம் பார்க்கணும். இன்னைக்கு எப்படி பெரிய பெரிய தலைவர்கள் கிளம்புறதுக்கு ஊர் நன்னா இருக்கா, நேரம் நன்னா இருக்கா, காலம் நன்னா இருக்கான்னு அவ பாக்குறா. அதே மாதிரி அஸ்ட்ராலஜி வச்சிருந்தா, அவ்வளவுதான் வித்தியாசம். there was some procedure. இன்னைக்கு ப்ரொசீஜர் மாறி போயிருக்கு, அன்னைக்கு ப்ரொசீஜர் வேற, ஆனா ப்ரொசீஜர் இருந்தது. இந்த அளவுல பாருங்க. அப்போ அந்த ப்ரொசீஜரையும் பிரேக் பண்ணிட்டு தனக்குன்னு என்ன புரோட்டோகால் இருக்கோ, எனக்குன்னு தனியா புரோட்டோகால் கிடையாது. பரதாழ்வானுக்கு எப்படி நாள் பார்க்கப்பட்டதோ அதே நாளிலே அவன் பின்னாலேயே போனான். எப்படி போனான்னா, ஆயுதம் ஏந்துவதற்காக ராஜகுமாரர்களுக்குன்னு ஒரு ஆள் இருப்பா. அதனால்தான் ஆழ்வார் ஆளுமாளார் ஆழியும் சங்கும் சுமப்பார் தான் வாழும் பில்லும் கொண்டு பின் செல்வார். மத்தியில் என்ன அர்த்தம், பின் செல்லுவதற்கு இருப்பார்கள் இவாளுக்கெல்லாம். ஆனா அது கூட இல்லாம கண்ணன் போனான்னு சொல்றாரு. அதே போல ஆயுதம் ஏந்துவதற்குன்னு சில பேர் இருப்பா. இந்த ஆயுதம் ஏந்துவதற்கு இங்க யாருமே இல்லை. அப்ப பரதாழ்வானுக்கு யார் ஆயுதம் ஏந்திட்டு போனா? பரதாழ்வானுக்கு ஆயுதம் ஏந்திட்டு போனனே சத்ருக்னாழ்வான் தான். அவன் பின்னாலேயே போனான். அனகா கடைசி வரைக்கும் ராமபிரானுடைய அழகில் கூட ஈடுபட்டதில்லை. சௌந்தர்யம் அந்தராயம். என்ன சௌந்தர்யம் அந்தராயம்? பகவத் கைங்கரியத்துக்கே சௌந்தர்யம் அந்தராயம். பகவானுக்கு கைங்கரியம் பண்றோம், அந்த கைங்கரியத்துக்கே நம்ம அவனுடைய அழகு என்பது நமக்கு ஆபத்தாக இருக்கிறது. எப்படி? பகவானுக்கு தொண்டு செய்கிற போது அவனுடைய அழகு நமக்கு ஆபத்தாக இருக்கிறது. எப்படி அவனுடைய அழகு நமக்கு ஆபத்தா இருக்கு? என்ன சார் சொல்றீங்க? ஆமா, உண்மைத்தான். என்னுடைய சிறிய தகப்பனார் சொல்லுவார், ஏன் சித்தியா நீர் பெருமாளை ஒரு வாட்டி சேவிக்கலாமே,
அப்படியே பல்லாண்டுன்னு சொல்லிட்டு எங்கேயோ பார்க்குறீரே, அப்படியே கீழே பார்த்துட்டு இருக்கிறே, நீ பெருமாளை திரும்பி கூட பார்க்கறது இல்லையே. பெருமாளை பார்த்து கான்சென்ட்ரேட் பண்ணா எனக்கு பாட்டு தப்பி போயிடும்னு வராங்க. அப்போ அவர் பாசுரம் பாடுறச்சே பகவானுடைய அழகுல மயங்கி விட்டோமே ஆனால் அவனுக்கு பண்ணும்படியான தொண்டு தப்பி விடும். அதனால்தான் இளைய பெருமாள் ராமனுடைய அழகுல மயங்கல. ஆனால் அந்த ராம கைங்கரியமும் பரத கைங்கரியத்துக்கு விரோதி என்பதனாலே ராமன் பக்கமே திரும்பல இந்த சத்ருக்னாழ்வான். பரதாழ்வான் பாகவதன், பாகவத சேஷத்துவம் இருக்கே, பாகவதனுக்கு அடிமையா இருக்கிறது அப்படின்றது சத்ருக்னாழ்வானுடைய நிலை. ஸ்ரீராமாயண புருஷர்களுடைய 4 நிலைகள் காட்டப்படுறது. அப்போ எப்படி பகவத் கைங்கரியத்துக்கு பகவத் சௌந்தர்யமே எதிரியா இருக்கும். அதனால்தான் சொல்லுவார், இந்த புஸ்தகம் பார்க்கிறவன் வியாக்கியானம் படிக்கிறவெல்லாம் கோட்டிக்கு முதல்ல வராதிங்க, வந்தீங்களே ஆனால் பின்னாடி நில்லுங்க. ஏன்னா நீங்க கோட்டிக்கு வந்தீர்களே ஆனால் நீங்க பாசுரம் சேவிக்கிற போது உங்க கண்ணில் தண்ணி வந்து விடுறது. அதனுடைய அர்த்தத்தை கேட்டு அருளாத நீர் ஒழுகினு அழறம், டக்குன்னு கண்ணில் தண்ணி வந்து விடுறது. திருப்பேர் நகர் பாசுரம் கேட்கறச்சே கண்ணில் தண்ணி வருது. உத்தேன் உகந்து பணி செய்து உணவாதம் பெற்றேற்றச்சே கண்ணில் போல போலாம் தண்ணி வருது. நீங்க வராதீங்க அப்படின்றார். ஏன்? நீங்க வந்தீர்களே ஆனால் பாசுரம் பாடுறதை விட்டுட்டு அதனுடைய அர்த்தத்துல மயங்கி அழுதுன்றிருப்பீள். பெருமானுக்கு கைங்கரியம் தடப்பட்டு போடுறது. ஆனால் நீங்க வராதீங்க. அப்படிதான் என்ன அர்த்தம் அப்படின்னால் அவனுடைய சௌந்தர்யமே, அவனுடைய அழகே நமக்கு தடையாக இருக்கிறது. அப்ப ராமனுடைய கைங்கரியமே பரத கைங்கரியத்துக்கு தடை என்பதனாலே ராமன் பக்கம் திரும்பறதே இல்லை இந்த சத்ருக்னாழ்வான். அது பாகவத சேஷத்துவம். உத்ததும் உன் அடியார் கடிமை நின் திருவட்டெழுத்தும் கத்துனான். இப்ப 8 எழுத்து மந்திரத்தின் உண்மை பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் அடியார் கடிமை, அவனுடைய அடியவர்களுக்கு அடிமை. அதுதான் பாகவத சேஷத்துவம். அதுல நிலை நின்றான் யாரு? சத்ருக்னாழ்வான். சத்ருக்னாழ்வான் நிலை நின்னது பாகவத சேஷத்துவம். அப்போ எது முக்கியம்? ஆச்சாரியன் இருக்கார், பெருமாள் இருக்கார். ஆச்சாரிய கைங்கரியமா பகவத் கைங்கரியமானா ஆச்சாரிய கைங்கரியம் தான் முக்கியம். ஆச்சாரியன் திடீர்னு போன் பண்ணி, இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் கருட சேவை போன் பண்றாரு, எனக்கு உடம்பு முடியல ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனோம் அப்படின்றாருனா, சுவாமி எனக்கு கருட சேவை இருக்கே, அங்கே கைங்கரியம் இருக்கு, நான் முதல்ல அங்கே போ, இதை விட்டுடும், அங்கே போனோம். கம்பாரிசன் அதை பார்க்கிறது. இதுக்கப்புறம் பிராட்டியினுடைய நிலை சிறையிருந்தவள் ஏத்தம்னு சொல்லப்படுறது. எங்கெங்கெல்லாம் பிராட்டி இருந்தாலோ ஸ்ரீராமாயணத்துல அங்கங்கெல்லாம் வாழ்ச்சி, எங்கெங்கெல்லாம் இல்லையோ வதம். இப்போ சொல்லி கொடுக்கறது என்ன? சன்னதிக்கு போறோம், நம்ம நித்திய சன்னதிக்கு போறோம், பெருமாள் சன்னதி மூடிடுவா, முதல்ல போலாம், நத்திங் டூயிங். தாயார சேவிச்சுண்டு தான் பெருமாளை செய்யணும், தாயார சேவிச்சுண்டு தான் பெருமாளை செய்யணும். பாருங்க, திருமலைக்கு போகிறீர்களே ஆனால் அலர்மேல் மங்க பிராட்டியை சேவிச்சுட்டு போங்க, பெருமாள் சீக்கிரம் தரிசனம் கொடுத்துருவான். இல்லைனால் 10 மணி நேரம் நிக்கணும். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு போறேன் 4 மணி நேரத்தை சேவிச்சேன்னா தாயாரை சேவிச்சுட்டு போனா 2 மணி நேரத்தை சேவிச்சு விடலாம். முன்னாடி தனியா பெருமாளை சேவிச்சதை விட தாயாரை சேவிச்சுட்டு பெருமாள் சேவிக்கிறது இன்னும் சுகமா இருக்கும். அதுதான் தாயார் சன்னதியை சேவிச்சுட்டு தாயாரை முன்னிட்டு கொண்டுதான் பகவானை சேவிக்கணும். அதனால்தான் இவள் சன்னதியாலே காகம் தலை பெற்றது, அது இல்லாமையாலே ராவணன் அழிந்து போனான். இவ கட்டாட்சம் பட்டது, காகம் தலை பெற்றது, திருமேனியை தீண்டி இருக்கு. ராவணனுடைய கை கூட பிராட்டி மேல படல, ஆனா ராவணன் அழிந்து போனான். ஏன்னா கட்டாட்சம் இல்ல, பிராட்டி கட்டாட்சம் இல்ல, அவன் ஏத்துக்கல. அவன் செயல் மாண்டுதான் விழுந்தான். காக்காசுரன் ஒண்ணும் பண்ணல, செயல் மாண்டு விழுந்தான். அவன் அப்படி தடவினா அவனுக்கு கடைச்சுடுத்து. அதுதான் விஷயம். ஆக பிராட்டியினுடைய கட்டாட்சமானது, இவள் புருஷகாரம் இல்லாமல் அவன் காரியம் செய்ய மாட்டான். நம்முடைய சம்பிரதாயம் வைஷ்ணவ சம்பிரதாயம் இல்லை, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். பிராட்டி ரொம்ப 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 முக்கியம். வித்வுட் பிராட்டி நத்திங் இஸ் பீன் டன். இது அடுத்தது. அதனால்தான் ஹனுமனை பத்தி சொல்றச்சே, ஹனுமன் முதல்ல பிராட்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி பிராட்டியை முதல்ல அறிமுகப்படுத்திக்கிச்சே என்ன சொல்றான்னா, தூதோகம் ராமஸ்யா,
நான் ராமதூதன் அப்படின்னு சொல்றேன். அதுதான் ராமதூதன்னா ராமனுக்கு கூலிக்கு மாரடிக்கிறவன் அர்த்தம். அங்க போனான், ராவணனை பார்க்க போனான். தாசோகம் கோசலேந்திரஸ்யா அப்படின்னு சொல்றான். நான் ராமதாசன் சொல்றான். இப்ப தூதனுக்கும் தாசனுக்கு என்ன வித்தியாசம்? பிராட்டி கட்டாட்சம் படுற வரைக்கும் கூலிக்கு மாரடிக்கிறவரா இருந்தா, பிராட்டி கட்டாட்சம் பட்ட பிற்பாடு ராவணன் இடத்திலே சொல்ற வார்த்தை நான் ராமதாசன் அப்படின்னு சொல்றான். ஆக பிராட்டி இஸ் இன்டெகிரல் பார்ட். அடுத்தது இன்னொரு விஷயம் ஸ்ரீராமாயணத்தில் காட்டப்படுறதுனால், ஒரு கணவன் எப்படி இருக்கணும் அது ஸ்ரீராமாயணத்தில் தெரிஞ்சுக்கணும். அவ சொல்றா ஊர்த்வம் மாசான்னு ஜீவிஷே. பிராட்டி சொல்ற வார்த்தை ராமனை விட்டு பிரிந்து ஒரு மாசம் இருக்க மாட்டேன். பெருமாள் சொல்றார் ந ஜீவேயம் க்ஷணமபி, அவளை பிரிந்து ஒரு க்ஷணகாலம் இருக்க மாட்டேன். எங்க போயினா அவள் இருக்கிற இடத்துக்கு போய் அவளை கூட்டிட்டு வந்தான், காப்பாத்திட்டு வந்தான் பெருமாள். நஜீவேயம் க்ஷணமபி, அவ இருக்கிற இடத்துக்கு போய் திருக்கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் பெருமாள். எங்க கத்துக்கலாம்னா இங்க தேவ பெருமாள் கத்துக்கலாம். அவர் ரெட்டபர்பாடு நடக்கும் ஒவ்வொரு வாட்டியும். என்ன பண்ணுவார் அப்படின்னா, பிராட்டி இங்க திருவடி கோவில் ஏழி கோபுரவாசப்படிக்கு பெருமாள் ஏழி காத்துன்னு இருப்பான். ஒரு வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் ஒன்னா வந்து கொடுத்தனால், இல்ல அமாவாசையும் ஒன்னா வந்து கொடுத்தனால் காத்துன்னு இருப்பான். இங்க கோபுரவாசப்படிக்கு பெருமான் வந்துட்டான்னு தெரிஞ்ச பிற்பாடுதான் பிராட்டி சன்னதியில, தாயார் சன்னதியில தாயார் தோல்ல எழுந்துள்ளுவார். அவ காத்துட்டு இருக்க மாட்டா, இவன் காத்துட்டு இருப்பான் அவளுக்காக. இறங்கி வருவோம், ரெண்டு பேரும் சேர்ந்து எழுந்துள்ளுவார்கள். அதுக்கப்புறம் இவன் மலைக்கு ஏழ வேண்டியது இருந்ததுனால் பெருமான், இல்ல இங்க ஏழ வேண்டியது இருந்ததுனால் பிராட்டி சன்னதி வாசல்ல காத்துட்டு இருப்பான். பிராட்டி கீழே அந்த படிக்கட்டுக்கு கீழே பெருமாள் காத்துட்டு இருப்பார். பிராட்டி போய் அங்க இறங்கி விட்டான்னு இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க நகருவான். இப்படிதான் இருந்தார் பெருமாள், இப்படிதான் வாழ்ந்து காட்டினார். ஒரு கணவனானவன் எப்படி இருக்க வேண்டும். இப்ப கண்ணனை விட்டா, கண்ணனும் அப்படிதான் இருந்தான். 16,000 தேவிமார்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தான். அது முடிஞ்சா நம்ம பண்ணிக்கலாம், ஒண்ணும் முடியாது நம்மளால. ஒரு கண்ணன் ஒரு கோபிகை, ஒரு கண்ணன் அந்த ஒரு பத்னி, ஒரு கண்ணன் ஒரு பத்னி, ஒரு கண்ணன் ஒரு பத்னி டெஸ்ட் பண்ண வரார் நாரதரங்க. கண்ணன் ஒத்தன் இருக்கான், எவ்வளவு பேர் இருக்கா, இவன் எங்கே இந்த துவாரகையில கொடுத்தனம் பண்றான் அப்படின்னு முதல்ல கார்த்தால 6 மணிக்கு போனார். கார்த்தால 6 மணிக்கு போனார். போனவர் பெருமாள் என்ன பண்றார், கண்ணன் என்ன பண்றார் அப்படின்னு கேட்கிறார். இதோ இருங்கோ, இப்பதான் எழுந்து வரார், பல்தேக்க போயிருக்கார் அப்படின்றா அவோ. அப்புறம் சத்தியமாவ பிராட்டி அங்க போறான். போன உடனே என்ன பண்றார் பெருமாள் அப்படின்னா, இப்பதான் பல் தேய்ச்சி முடிச்சுட்டு காபி சாப்பிடுறார். அப்படியா? அடுத்தது என்ன பண்றார் பெருமாள்னா, இப்பதான் பெருமாள் வந்து தீர்த்தாமாட போயிருக்கார். நான் 3வது ஆத்துல 10 நிமிஷம் கேப்ல பெருமாள் இப்ப என்ன பண்றார், இல்ல இப்பதான் தீர்த்தாமாட்டு பெருமாள் திருவாராதனம் பண்ணிருக்கார் ராமபிரியனுக்கு. சரி, இப்ப என்ன பண்றார் பெருமாள், இல்ல குழந்தைகளை ஸ்கூலுக்கு விட போறார். இப்படியா ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லிட்டு இருக்கா. ஒருத்திக்கு ஒரு சலனம் இல்லை. என்னடா இதுனால் 16,000 உருக்கள் கொண்டு அவளுக்கு எப்படி கொடுக்கணுமோ அந்த இண்டிவிஜுவலைஸ்ட் அட்டென்ஷன் அப்படி கொடுத்தா பெருமாள். ஒருத்திக்கும் எவளுக்குமே ஒரே ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிருக்கோம் எண்ணம் இல்லையா, தனித்தனியா கண்ணனை கல்யாணம் பண்ணிருக்கான்ற எண்ணம் வருது. அப்படித்தான் பெருமாள் இருந்திருக்கார், மதிக்காம இருந்தது இல்லை. அப்போ நெருப்புல இறங்க சொன்னாரு. அடுத்த கேள்வி, அபவாதம் பெருமாளுக்கு வர அபவாதம் என்ன? நெருப்புல இறங்க சொன்னானே பிராட்டி, நெருப்புல இறங்க சொன்னானு. தீபோ நேத்ரா துவசியவா, ஒரு கண்வலிக்கார விளக்க பார்த்தா விளக்கு கண்ணு எப்படி கூசுமோ அது மாதிரி கூசுறதுன்னு சொன்னான். விளக்குல குத்தமா கண்ணுல குத்தமான்னு கேட்டார் ஆள வந்தார். அப்போ அது எப்படி, அது என்ன நியாயம்? இன்னைக்கு இருக்கிற பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு இது ஒரு டாபிக். ராமன் செஞ்சது தெரியா தவறா, நெருப்புல இறங்க சொன்னது. இப்படி ஒரு தலைவன் இருந்துட்டா நாடு சுபிக்ஷமா இருக்கும். எப்படி? தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் கூட சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தலைவன் ராமன். ஒரு தலைவர் காட்டுங்க, இன்னைக்கு ஒரு தலைவர் காட்டுங்க, எங்கேயோ ஒரு வண்ணான் சொன்னதுக்காக அவரை நெருப்புல இறக்குவாளன்னா, அவன் ராஜாவா இல்லாம இருந்திருந்தா, அவன் சாதாரண பிரஜையா இருந்திருந்தா இத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரு நாட்டை காக்கக்கூடிய ராஜா,
Caesar's wife should be beyond suspicion. நம்ம எழுதல, வெஸ்டர்னர் எழுதி வச்சான். அரசனின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும். தம் மேல சந்தேகம் இருக்கக்கூடாது, தன் மனைவி மேல சந்தேகம் இருக்கக்கூடாது. இந்த சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ராஜகுடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஒரு அரசனாக இருக்கக்கூடியவன் அப்படி இருக்கணும். ஒரு அரசனை காமிக்க, நல்ல அரசன் ராமன் தான். A king should be like this. என் தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிப்ப உனக்கு எனக்கு தகுதி இருக்கிறது. இன்னைக்கு கேட்கிறவா தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சித்தான்றது காரணத்துக்காக அதை நிரூபித்து காட்டினவன் பெருமான். அதான் வித்தியாசம். ஒரு வண்ணான் சொல்லிட்டான்றதுக்காக வச்சுட்டானே, தள்ளி வச்சுட்டானே. ஊர்ல இருக்கிறவா அப்பவாதம் சொல்ற கூடாதுன்றதுக்காக நெருப்புல இறங்கினா, வண்ணான் சொன்னான்றதுக்காக பிராட்டிய எவ்வளவு வலிச்சிருக்கான் அந்த தெய்வத்துக்கு. எவ்வளவு கட்டப்பட்டு போய் அவளை காப்பாத்தி கொண்டு வந்தான். எவ்வளவு வலிச்சிருக்கான் அந்த பெருமாள். தன்னுடைய தனிப்பட்ட வலியையும் பொறுத்து கொண்டு ஒரு நாட்டுக்கு ராஜாவா செயல்பட்டது. அதுதான் விசேஷ தர்மங்க. அதுதான் அங்க விசேஷ தர்மம். இவ்வளவு பிரஜையை காக்க வேண்டும்ன்றத எண்ணம். நம்ம ராஜாவா இல்லைன்னா இது சரி, நம்ம ராஜாவா உட்கார போற நெருப்புல இறங்குன்னா, ராஜாவா உட்கார்ந்த பிற்பாடு அந்த அபவாதம் பண்ண உடனே எனக்கு இதுதான் முக்கியம், ராஜாவா இருக்கிறது முக்கியம். which role is more important? எனக்கு அரசன் என்கிற தன்மை ரொம்ப முக்கியம், கணவன் என்கிற தன்மையை விட அப்படின்னு இருந்தவன். அது அடுத்த ரோல் அவனுக்கு. அண்ணன் எப்படிப்பட்ட அண்ணனா இருந்தார்? தம்பிக்கே நாட்டை விட்டு கொடுக்கிறேன்னு இருந்தார். இன்னொரு தம்பி இதுல இறங்குறேன்றச்சே, சரையூல இறங்குறேன்றச்சே தான் இறங்கினான் கூட. ஒரு க்ஷணகாலம் இல்ல அவனை விட்டு பிரிந்து. இதுக்கு மேற்பட நம்ம இன்னைக்கு என்னமோ சமத்துவம் சமத்துவம் சமத்துவம்னு பேசிட்டு இருக்கோம். இன்னும் 5 நிமிஷத்துல முடிச்சு விடுறேன், சரியா 1 மணி நேரம். சமத்துவம் சமத்துவம்னு பேசிட்டு இருக்கான். ராமன் காட்டின சமத்துவத்தை மாதிரி வேற யாரும் சமத்துவம் காட்டல. குகனோடும் ஐவரானேன் குன்று சூழ்வார் மகனோடும் அறுவரானேன் என்முழை அன்பில் வந்த அகனமர் காதலையர் நின்னோடும் எழுவரானேன்னு சொன்னது. பெருமான் சொல்றான், கண்ணன் சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம். இதை வச்சு எழுதிட்டு இருக்கா சில பேர். 4 வர்ணங்களையும் நான் தான் சிருஷ்டித்தேன் என்று கண்ணன் பகவத்கீதையிலே எழுதினது தவறு. யோ அத்தை மட்டும் தான் பாக்குறீங்க நீங்கள்லாம். இன்னொரு விஷயமும் எழுதினான் கண்ணன் பகவத்கீதையில சொன்னான், 4 வர்ணத்தையும் சிருஷ்டித்தவன் நான், ஆனால் சுனிச்சைவ ஸ்வபாகேஷ பண்டிதாக சமதர்ஷினா. அதை சொன்னான். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேஷ பண்டிதாக சமதர்ஷினா. வித்யா வினய சம்பன்னஹா பிராமணஹா. நன்கு கற்று அறிந்தவன் துணைநூறு மார்பில் அந்தணன் என்கிற பிராமணன். 2 பேர் பிராமண ஜாதியிலேயே நன்கு படித்தவன், ஒன்னும் படிக்காம வெறும் பூணலுக்காக நானும் அந்தணன் நானும் அந்தணன் சொல்றவன். இவர்கள் இருவர் கவி, கவினா இந்த பசு, ஹஸ்தினி, ஹஸ்தினா யானை, சுனிகி, சுனிகின நாய், சோபாகன் நாயத்தின்றும் அளவுக்கு தாழ்ந்தவன். இவர்கள் எல்லோரிடத்திலும் எவன் ஒருவன் சமத்துவத்தை பார்க்கிறானோ, பண்டிதாக பண்டிதர்கள் இவர்கள் எல்லோரிடத்திலும் சமத்துவத்தை பார்க்கிறார்கள். என்ன சமத்துவத்தை பார்க்கிறார்? நாய்க்கு போட்டது இவனும் சாப்பிடுவானா கூட உட்காந்து, அவனோட இவன் கூட உட்காந்து சாப்பிடுவானா, அவன் கூட அவனுக்கு பொண்ணு கொடுப்பானா பொண்ணு எடுப்பானா, அது இல்லை. அந்த சமத்துவம் இல்லை. தயவு செய்து புரிஞ்சுக்கணும். அவருக்குள்ளேயும் ஆத்மா, இந்த நாய்க்குள்ளேயும் ஆத்மா, இந்த யானைக்குள்ளேயும் ஆத்மா, இந்த மனுஷனுக்குள்ளேயும் ஆத்மா, அந்தணனுக்குள்ளேயும் ஆத்மான்னு இப்படி சமமா பார்க்க தெரிஞ்சவன் இருக்கானே, அதுதான் சமத்துவம். அப்போ சரீரத்தை தாண்டி ஒரு சமத்துவத்தை காட்டி கொடுத்தான் கண்ணன் பெருமான். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஆட்டையும் மாட்டி வெட்டி தின்றோம். அதுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குன்னு என்னைக்காவது சமத்துவம் பேசுற எல்லாருக்கும் இந்த ஆட்டுக்கும் மாட்டுக்கும் ஆத்மா இருக்குன்ற எண்ணம் இருக்கா கொஞ்சமாவது? அதுவும் ஒரு உயிர் தானேன்ற எண்ணம் இருக்கா? அந்த சரீரத்துக்குள்ள ஒரு ஆத்மா, அதுக்குள்ள பகவான் இருக்கான்ற எண்ணம் இருக்கா? அது இருந்ததுன்னா வெட்டுவியா? இது வர்ணாசிரம தர்மத்துல சொல்லியிருக்க, அதை கடைபிடிக்கணும், அவ்வளவுதான். ஆனால் அதை கொண்டு ஏற்றத்தாழ்வு பார்க்க கூடாது, அவ்வளவுதான். கடைபிடிக்கலாம், ஏற்றத்தாழ்வு கூடாது, நாம் பெரியான்ற கர்வம் கூடாது. ஆனால் இதை வைத்துக் கொண்டே பணம் செய்பவர்கள் பலர், வேற எதுவும் இல்லை. அப்போ
கண்ணன் சொன்ன சமத்துவம்ன்றது நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிற சமத்துவம். சமபந்தி போஜன சமத்துவம் இல்ல, இது வேற மாதிரியான சமத்துவம். அதைத்தான் ராமன் நிரூபித்து காட்டினார். காக்கை குருவி எங்கள் ஜாதி. இன்னைக்கு அந்த பாரதி சொன்னார், நான் அதை அன்னைக்கு பண்ணி காமிச்சான் பெருமான். இவனை குஹன், குன்று சூழ்வான் மகன், அப்புறம் விபீஷணன். குஹன் யார்? ஏழை ஏதலன் கீழ்மகன் அப்படின்னு இருக்கிறவன் குஹன். மனுஷ ஜாதியில தாழ்ந்தவன் சொல்லிட்டு இருந்தா அந்த காலத்துல. குன்று சூழ்வான் மகன் மனுஷனே கிடையாது, குரங்கு, ஒரு இடத்துல நிலை நில்லாது. அடுத்தது இவன் இவளாவது இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஜாதி, அவன் ராட்சசன். இந்த விபீஷண ஆழ்வான் இவா எல்லாரும் எனக்கு தம்பி தம்பி தம்பி. அதுக்கு மேல ஜட்டாயுவ தனக்கு தகப்பனாவே பார்த்தான் ராமபிரான். ஜட்டாயுவ தனக்கு தகப்பனாகவே பார்த்தான். ஆனால் தான் சம்ஸ்காரம் பண்ணான், பிரம்மவேத சம்ஸ்காரம். ஐவரில் நால்வரில் மூவரில் முற்பட்டவர் சாஜரோடே சந்தேகியாமல் புராடாசமாக செய்த புத்திர கிருத்தியம் இடத்துல காட்டுறார் நாயனார். அங்க அது பண்ணினார். யூனிவர்சல் பிரதர்லிஹுட் அப்படின்றது ராமாயணம் சொல்றது. இதுதான் உண்மை. இதை விட்டுட்டு இன்னைக்கு சொல்ற நவீன சமத்துவம் அல்ல அந்த சமத்துவம். இதுக்கு மேல ஒரே ஒரு விஷயம், பெண்கள் தானம் வாங்கக்கூடாது என்பது ஸ்ரீராமாயணம் காட்டி கொடுக்கிற இன்னொரு தத்துவம். எப்படி பெண்கள் கை நீட்டக்கூடாது, கை நீட்டுற அளவுக்கு வச்சிடக்கூடாது. பக்கத்தாத்துல போய் வாங்கிட்டு வரணும், நம்ம தான் போய் வாங்கிட்டு வரணும். அவளை அனுப்பக்கூடாது. பக்கத்தாத்துல போய் கடன் வாங்கறதுக்கு அவளை அனுப்பக்கூடாது. எங்க காட்டுறது? திருவடி என்ன பண்றார்? நேர போய் அந்த கணையாழியை கொடுக்கணுமோ இல்லையா, அவர் போய் இப்படி கொடுக்கல, இப்படி நீட்டுறார். பிராட்டி எடுத்துக்கிறாங்க. ஏன் ஏன் கொடுக்கல, ஏன் நீட்டணும்னால் பெண்கள் தானம் வாங்கக்கூடாதுன்றாரு. பெண்கள் எப்பவும் காக்கப்படுபவர்களாக இருக்க வேண்டும். சக்தி இருந்தாலும் கணவனாலே காக்கப்படுபவள் பெண் அப்படின்றத பிராட்டி காட்டி கொடுத்தார். அல்லல் மாக்கள் இலங்கையதாகுமோ எல்லை நீத்த உலகம் யாவையும் என் ஒரு சொல்லினால் சுடுவன். அசந்தேசியாத்து ராமஸ்ய தபசச்சானுபாலனாத்து நத்வா குர்மி தசக்ரீவ பஸ்ம பஸ்மார்கத. இந்த ஹனுமனுடைய வாளை அணைக்கக்கூடிய அளவுக்கு அணைக்கிறது இல்லை, அந்த நெருப்பு குளிர்ந்தது. நெருப்பின் தன்மை சொல்றது. சீதோபவா ஹனுமதா சொல்றா, எரியற நெருப்பு குளிர்ந்தது. அந்த அளவுக்கு சக்தி இருக்கிற பிராட்டியால பஸ்மீபவா ராவணனை பார்த்து சொல்லியிருந்தாள்னால் என்ன ஆயிருக்கான்? ராவணன் அழிந்து போயிருப்பான். ஆனா என் சொல்லினால் சுடுவன், சொல்லினால் சுடுவன், தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசென்று வீசினேன், என் சொல்லாற்றலை வில்லாற்றலுக்காக மறைத்துக் கொண்டேன் அப்படின்னு சொல்றா பிராட்டி. அப்ப அது பெண்ணானவள் காக்கப்பட வேண்டியவளாக இருக்கக்கூடிய ஊர், இடம். இதிகாசங்கள் ரெண்டுமே ஒரு குலஸ்திரீக்கு ஏற்பட்ட அந்த ஒரு பிரச்சனையை சூழ்ந்து கொண்டே அதை ரவுண்ட் பண்ணிட்டு தான் வரும் இந்த ரெண்டு காப்பியமே. நெவர் இதை ஆன்மீகம்னு பார்க்க கூட வேண்டாம், இது ஒரு காவியம்னே பாருங்களேன். ஸ்ரீராமாயணமோ மகாபாரதமோ பிராட்டிக்கு ஏற்பட்டது, அதனால ஒரு போர். அதே போல இது மகாபாரதத்துல திரௌபதிக்கு ஏற்பட்ட அவமானம், அதனால ஒரு போர். இந்த இடத்துல you are so conservative, you don't treat female properly. இல்ல, நம்ம நன்னா தான் ட்ரீட் பண்ணோம். ஒரு பெண்ணுக்காக, ஒரு பெண்ணின் மானம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு போரையே நிகழ்த்திய பூமி இது. அதுதான் இங்க இருக்கக்கூடிய வாழ்வியல் நெறி. அதான் காட்டி கொடுக்கிறது ஸ்ரீராமாயணம். அதே போலத்தான் ஒரு எதிரி எப்படி இருக்கணும்னா ராமனை மாறி இருக்கணும். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு சொல்றாளே, அதை முதல்ல பண்ணவன் ராமன். அவன் இருக்கிற இடத்துக்கு போய் அவன் அழிச்சானோ இல்லையோ. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னா என்ன சார்? இங்கேருந்து அவன் இருக்கிற இடத்துக்கு போய் அவன் அழிக்கிறது, அது ராமன். அவனவன் குல தர்மத்தை கடைபிடிக்கணும்னு சொன்னவன் ராமன். ஆக ஸ்ரீராமாயணத்தில் இதெல்லாம் காட்டுறது.
இதுக்கு மேற்பட சபரியினுடைய தன்மை எப்படிப்பட்டது அப்படின்னால், தட் இஸ் a wonderful character ராமாயணத்தில். சபரி என்பவள் தான் கடித்து 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 அந்த பழத்தை கொடுக்கிறா. எப்படி கொடுக்கிறா, எப்படி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னால், தனக்கேயாக என்னை கொள்ளும் மீதே என்கிறபடி சமர்ப்பிக்க போகணும். பழத்தை எடுத்து சமர்ப்பிக்கிறான். மாம்பழம் என்ன மஞ்ச மஞ்சளா இருக்கு, என்ன அழகா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல சமர்ப்பிக்கிறது. உனக்கு 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 பார்த்து 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 சேகரிச்சு வைக்கிறா. பல வருஷ காலமாக சேகரிச்சு வைக்கிறா. கடைசியில் அவ கடைபிடிச்சது எப்படினால், ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம்ன்றத கடைபிடிச்சவ சபரி. அதுதான் ஆச்சாரியனுடைய மேன்மை அங்கு சொல்லப்படுறது. என்னாச்சு, மதங்க மகரிஷியினுடைய சிஷ்யர்களிலே ஒருத்தி சபரி தந்த கனியு வந்து, சபரியும் வேடுவச்சி, குஹனும் வேடுவன் ஒரே குலத்தில் இருந்தவா. குஹன் கொடுத்ததை சாப்பிடல, சபரி கொடுத்ததை சாப்பிட்டான். ஏன்? சபரிக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தது, குஹனுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இல்லை. அப்போ எது முக்கியம்னால், நம்ம ஏன் நம்முடைய கிரகங்கள்ல எது ரொம்ப முக்கியம்? திருமணமாகாத பெண்கள் இருந்தார்களேயானால் அந்த பெண்களை வீட்டினுள்ளே பகவானுக்கு வீட்டினுள்ளே அங்க தளிகை பண்றதுக்கு அனுமதிக்க மாட்டார்கள். அவள் எங்கு போய் தளிகை பண்றதுக்கு கத்துக்கணும்னால் புக்ககத்தில் சென்றுதான் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் சபரி காட்டுற ஒரு தன்மை. ஏன் இங்க இருந்து கத்துண்டா பண்ணா முதல்ல தெரியும். பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு இப்படி கேட்கிறா. தெரிஞ்சுன்னு சொன்னா உடனே டிக்கு. இப்பெல்லாம் அப்ப எப்படின்னா, பொண்ணுக்கு சமைக்க தெரியுமான்னு கேப்பா, தெரியும்ட்டானே எழுந்து போடுவா. ஏன்னா இந்த ஆட்ல பெருமாள் அனுசெய்யறதே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னால் இந்த பெண் பிள்ளைக்கு சமாஷணம் ஆயிருக்காது, ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டிருக்காது. தாமரை அலர்த்த கடவ ஆதித்யன் தானே ஜலசம்பந்தம் நீங்க பெற்றால் அதை உலர்த்துமா போலே. தாமரை மலர்றது, சூரியன் தாமரையை மலர வைக்கிறது, ஜல சம்பந்தம் இருக்கிறதுனால தான் மலர வைக்கிறது. அந்த ஜல சம்பந்தம் இல்லைன்னு சொன்னால் எந்த சூரியன் தாமரையை மலர்த்த செய்ததோ அதுவே உலர்த்துகிறது. அதே போல ஜலம் ஆச்சாரியன், தாமரை நாம், சூரியன் பகவான். தான் அந்த காலத்தை என்ன பண்ணுவார்கள் அப்படின்னால், இந்த பெண்ணுக்கு தளிகை பண்ண தெரியுமா அப்படின்னு கேப்பா. தெரியும்னு சொன்னா எழுந்து வந்துடுவா. ஏன்னா ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாமல் இவர்கள் வீட்டிலே தளிகை பண்ற உள்ள இந்த பொண்ணு போய் தொடரா. அப்ப பெருமான் அமுது செய்வதில்லை. இப்ப எது ரொம்ப முக்கியம்? அதனால அந்த காலத்துல ரொம்ப சின்ன குழந்தைகள் தான் இருக்கு, இந்த தாயார் இருக்கா, தனியா இது பண்ண வேண்டியது இருக்குன்னா சுவாமிகிட்ட கொண்டு போய் புஷ்பத்தால சமாஷ்டானம் பண்ணி கொண்டு வருவா. புஷ்ப சமாஷ்டானம்னு உண்டு. ஆத்துல இல்லைன்னா அந்த குழந்தைய வச்சுட்டு ஏதாவது பண்றதுக்கு பெருமானுக்கு நான் அம்சைய மாட்டார் பெருமாள். நம்ம எவ்வளவு தான் கண்ணை மூடிட்டு இப்படி இப்படி என்னென்னமோ பண்ணாலும் ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாதவர்கள் பெருமானுக்கு பண்ணி அமுது செய்ய பண்ணினால் அந்த எம்பெருமான் அமுது செய்வதில்லை. இது எங்கேருந்து தெரியறதுனால், ஸ்ரீராமாயணம் காட்டி தருகிறது. குஹன் கொடுத்த தேனையும் மீனையும் பெருமான் புஜிக்கவில்லை. பெருமான் நான் வெஜிடேரியன் கிடையாது, வெஜிடேரியன் இல்லை. பெருமான் அசைவம் சாப்பிடுறவர் தான். அப்போ இதே அனுமன் சொல்ற பிராட்டியின் இடத்துல, உன்னை பிரிந்த பிரிவாலே பெருமான் மாம்ச சாப்பிடுறத விட்டுட்டார், மாம்சம் சாப்பிடுறது இல்லைன்னு. அப்ப சேர்ந்து இருக்கிற போது மாம்சம் சாப்பிட்டாருன்னு தானே அர்த்தம். அப்போ இங்க வந்தான், இங்க வந்துட்டு இவன் கொடுக்குற கனியை சாப்பிட்டான். கொடுத்த உடனே எழுதி கொடு, எனக்கு எழுதி கொடுன்றான். என்ன எழுதி கொடுக்கணும்? நாங்க போனா என்ன கேப்பா, எங்களுடைய ஆச்சாரியாள் நீ ராமனுக்கு எல்லாம் பண்ணியான்னு கேப்பா, நீ எழுதி கொடு. என்ன எழுதி கொடுக்கணும்? நன்னா பூஜிக்கப்பட்டேன், நீ நான் பூஜிச்சனோ இல்லையா அதை எழுதி கொடு ஒழுங்கா. யூ மேக் எ டாக்குமெண்ட் அண்ட் கிவ் மீ. எழுதி கொடுக்குறார் டாக்குமெண்ட். பூஜித்தவான், பூஜிக்கப்பட்டேன். பா ஒரு புஷ்பத்தை எடுத்து போட்டாலும் பூஜை தான், கொடையா புஷ்பத்தை எடுத்து போட்டாலும் பூஜை தான். நான் நன்னா பூஜிச்சேனா இல்லையா? நன்னா தான் பூஜிச்சேன், அதை எழுதி கொடு. சம்யக்கு பூஜித்தவான். ஓகே, நன்னா பூஜிக்கப்பட்டேன். பா மொட்டை கடுதாசி எழுதாத, சைன் போட்டு கொடு. யாரால பூஜிக்கப்பட்டேன்னு முதல்ல எழுது. எவனோ போறவன் வரவனா பூஜித்தான் இல்ல, சபரியால் நன்கு பூஜிக்கப்பட்டேன். சபரியா பூஜித சம்யக்கு, சபரியால் நன்கு பூஜிக்கப்பட்டேன் எழுதி கொடுத்துடுறான். கரெக்டு. நீ மொட்டை கடுதாசியா எழுதி கொடுக்க கூடாது, சைன் போட்டு கொடுக்கணும். சபரியா பூஜித சம்யக்கு ராமஹா, ராமன் சபரியால் நன்றாக பூஜிக்கப்பட்டேன் எழுதி கொடுக்குறான். பா என்னோட ஆச்சாரியாளுக்கெல்லாம் பரசுராமர்னு ஒருத்தரை பிடிக்கவே பிடிக்காது.
ராமர்னு சொன்ன உடனே பரசுராமர் நினைச்சு விடுவா, இனிஷியலோடு கையெழுத்து போடுவா. இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கணுமா? சபரியா பூஜித சமயக்கு ராமஹா தசரதாத்மஜா எழுதி கொடுக்குறான். அப்போ ஆச்சாரிய சம்பந்தம்ன்றது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் நம் ஆத்துல இருக்கிற எம்பெருமான் அமுது செய்வதில்லை. தயவு செய்து யார் யாருக்கு எப்போ ஆத்துல அந்த குழந்தைகளுக்கு 7 வயசு ஆயிடுத்துனால் இல்லை 11 வயசுலையோ உபநயனம் பண்ணிடுங்க, உடனே அடுத்த நாளே டிலே பண்ணாம சமாசாரம் பண்ணணும். இப்பெல்லாம் காலம் எப்படி இருக்குன்னால் அபரகாரியம் பண்றது முதல் நாள் போய் சமாசாரம் பண்ணிட்டு வர, அது முடிச்சுட்டு 13 நாள் முடிச்சு அதுக்கப்புறம் போய் சமாசாரம் இல்லை, கூடாது, உடனே பண்ணணும். ஆச்சாரிய சம்பந்தம்ன்றது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இல்லை நான் ஆஃபீஸ் போறேன், நான் பல இடங்களுக்கு போறேன், அதனால என்னால் தட் இஸ் நாட் an excuse at all. சமாசனம்ன்றது ஆத்மாவுக்கு தாபா புன்ற ததா நாமஹா மந்த்ரோ யாகஸ்ச பஞ்சமஹான்ற அந்த சமாசனம் ஆத்மாவுக்கு. நீங்க எங்க வேணாலும் போங்க, ஆனா அது ரொம்ப முக்கியம். எம்பெருமானார் சம்பந்தம்ன்றது காக்கும். அது இல்லைன்னால் எவ்வளவு தான் நீங்க பூஜை புனஸ்காரம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை, எவ்வளவு தான் எந்த மாதிரியான வைதிக காரியம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. மேல பல விஷயம் இருக்கு. துணி உலர்த்துறதுக்கு தனியா சாஸ்திரம் இருக்கு, இப்படித்தான் உலர்த்தணும் இருக்கு, கழுகு பார்த்து உலர்த்தணும் இருக்கு. அதே போல காத்தால அந்த அமுந்திரி சேர்க்கிறமோ இல்லையா பெருமானுக்கு பிரசாதம் பண்றச்சே, அப்ப திருமந்திர துவயமந்திர சர்ம ஸ்லோகம்லாம் சொல்லி அந்த பாத்திரத்தை சுத்திப்படுத்தி அதுக்கப்புறம் தான் பெருமானுக்கு மரணம். சும்மா பண்ணக்கூடாது, குளிச்சுட்டுத்தான் பெருமாளுக்கு குளிக்க. எடுத்து அரிசி எடுத்து வச்சுடுறேன், குளிக்க போறேன், நத்திங் டூயிங். முதல் நாள் மீந்தது கூடாது. தீர்த்தம் தீர்த்தம் புதுசா தான் எடுத்துக்கணும். தீர்த்தம் என்னைக்கும் புதுசா தான் எடுக்கணும். முதல் நாள் சேர்த்து வச்சு அதை வச்சு ட்ரம்மில் வச்சு காலி பண்ணிடுங்க. அடுத்த நாள் திருப்பி புதுசா அந்த ஆர்ஓவை போட்டுங்க, இல்லை திருப்பி புதுசா குழாயிலேருந்து பிடிச்சி அதை வச்சா இப்போ குழான்னு ஆயிடுத்து பிடிச்சிக்கிறது. புதுசா தான் தீர்த்தம் எடுக்கணும். எல்லாம் பல விஷயம் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். ஆனால் பிரச்சனை என்னன்னால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதில் கொஞ்சமான நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். இல்லைன்னா யூ கேனாட் கேரி இட் டு தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஸ்ரீராமாயணமே இந்த மாதிரியான பொதுவான தர்மங்களை நன்கு போதிக்கக்கூடியது. ஒரு தகப்பன் எப்படி இருக்கணும், ஒரு அண்ணன் எப்படி இருக்கணும், ஒரு நண்பன் எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளை எப்படி இருக்கணும், ஒரு ராஜா எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், இதுக்கும் சொல்றது. எப்படி இருக்கக்கூடாது, சூர்பனக மாதிரி இருக்கக்கூடாது, ராவணனை போல இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கும் காட்டுறது. இப்போ ஸ்ரீராமாயண சாஸ்திரமே சரணாகதி சாஸ்திரமா அமைஞ்சிருக்கு. வேற எது வேணாலும் கைவிட்டு போகலாம், சரணாகதி ஒரு காலத்திலையும் நமக்கு கை கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீராமாயண விஷயமாக இன்றைய தினம் இந்த கிரகத்திலே 1 மணி காலம் இந்த சுவாமி அடியனை நியமிக்கணும், அதாவது விண்ணப்பிக்க வேண்டும் என்று நியமித்தார். அதற்கு அனுகுணமாக நேற்று கூட அந்த சுவாமியின் இடத்துல அடியனுக்கு பயமா இருக்குன்னு வேற சொன்னேன் ஃபோன் பண்ணி. அதுக்கு க்ஷமிக்கணும். ஏனென்னால் நாடு கெட்டு கிடக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனாலும் கூட இந்த எம்பெருமான் அடியன் இங்க வர வச்சிருக்கான், வேற எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளுக்கு பல்லாண்டு 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 என்று பாடிக்கொண்டு, இதிலே குறைகள் இருந்ததை ஆனால் பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான் என்னுமா போலே அடியனையும் திருத்தி பணிகொள்ள வேணும்படியான பிரார்த்தனையுடன் அடியனுடைய புன்சொற்களை நிறைவேற்றிக் கொள்கிறேன்.